கிறிஸ்துவுக்கு அன்பாக இழக்கப்பட்ட சகோதரர்களே, நம்ம யாவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்துட்டு ஆபேல். அந்த தலைப்புக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னாக்கா, ஏதேன் தோட்டம். தேவன் வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை வந்துட்டு நம்ம ஆதாம் ஏவாளுக்கு அங்கதான் வச்சிருந்தாங்க. அவங்க செஞ்ச பாவத்தினால அவங்க வெளியிடப்பட்டாங்க. நம்ம விளக்கு பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்துட்டு வெளில வந்த பிறகு அவங்க வந்துட்டு இந்த பூமியில அவர் செஞ்ச பாவத்தினால அவங்க வந்துட்டு இந்த பூமியில தான் அந்த வேலை செய்யற மாதிரி, அதாவது நிலத்திலேருந்து பயிரிட்டு ஊழியர் செஞ்சு அதை சாப்பிட்ற மாதிரி அவருக்கு ஒரு தண்டனையா வெளில வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு பசங்க குமார்த்திகளும் பிறகுறாங்க. அவங்க வந்துட்டு முதல்ல வந்து யாருன்னு பார்க்கும்போது காயின் மற்றும் ஆபேல். இந்த முதல் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 1-2. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதி ஆகி காயினை பெற்று, கர்த்தராத ஒரு மகனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் மேய்க்கிறவனானான். காயின் நில பயிரிடுகிறவனானான். இது வந்துட்டு இந்த இடைப்பட்ட காலத்துல வந்துட்டு இவங்க பத்தி அதிகமா எதுவும் சொல்லல. அவங்க வளர்ந்த வீடு என்ன ஐடென்டி எதுவும் சொல்லல. நம்ம இதை விட கொஞ்சம் முக்கியமா இதுல எது இருக்குதோ முக்கியமானது மட்டும் அது மட்டும் சொல்லியிருக்காங்க. காயின்ல வந்துட்டு நிலத்தை பயிரிடுறனாகவும் விவசாயம் செய்யறவங்கவும், அப்ப ஆபேல் வந்துட்டு இந்த ஆடு மேய்க்கிற மெய்ப்பண்ணாகவும் நம்ம இதில் பார்க்குறோம். முதல்ல இதுல நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 2 பேருமே முதல்ல பலியை செலுத்துவதாக நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு நம்ம வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 3. நானே வாசிக்கிறேன். சிறுநாள் சென்ற பின்பு காயின் நிலத்தில் கனிகளை காத்திருக்கும், கனிகளை கொடுவதுதான். ஆபேலும் தன் மந்தையின் தலையிற்றினாலும் அவைகளின் கொழுமைகளாலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அனுகரித்தார்னு பார்க்குறோம். இது எதுக்குன்னா, அப்போ வந்துட்டு இந்த அறுவடை காலம்னு வரோம். அங்கெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அறுவடை காலம் வந்தப்போ வந்துட்டு அவங்க அந்த நிலைச்ச வந்துட்டு அந்த பயிர்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவர் இதாக செஞ்சு தேவனுக்கு காணிக்கை கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதுல இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுக்குறதுன்னு சொன்னாக்கா, யார் ஒருத்தர் சொல்லியிருக்கணுமே உங்களுக்கு. யார் சொன்னாங்கன்னு பார்க்கும்போது வந்துட்டு அவங்க பெற்றோர்கள் யாரு, ஆதாம் மற்றும் ஏவாள், அவங்கள தான் பார்க்குறோம். அவங்க தான் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நல்லபடியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வழி கொடுக்கணும். எதனாலன்னு சொன்னாக்கா, அவங்க அந்த இதுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது நம்ம ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தேவன் எப்படி அவங்கள பார்த்துட்டாரு, இந்த மாதிரி பலனெல்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு இவங்க இந்த உலகத்துல இந்த பூமியில இருக்கும்போது எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் இதனால கஷ்டப்படுறாங்க, எதனால இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த ஒரு பலி கொடுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஸோ இந்த அறுவடை காலம் வந்தப்போ இந்த பலியிடுறாங்க. இதுல வந்துட்டு ஸோ இந்த 2 பேருமே இந்த பலி செலுத்த வர்றாங்க. இதுல வந்துட்டு நம்ம காயின் வந்துட்டு அவர் பறிச்ச எல்லா பயிர்களையும் தவச தானியங்களையும் கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஆபேல் வந்துட்டு அவருடைய ஆட்டை வெட்டி பலியிடுறாரு. ஆட்டையை பலியிடுறதுன்னு சொன்னா ஆட்டை அப்படியே முழுமையாக எடுக்க மாட்டாரு. அதுல இருக்கிற ஒரு இன்னர் ஆர்கன்ஸ், அவருக்கு தேவன் என்னென்ன பிடிக்கும் அதுதான் நம்ம டபர் நிகழ்ச்சி கூட நான் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு அவர் தேவனுக்கு என்ன பிடிக்கும், அந்த இன்னர் ஆர்கன்ஸ், அந்த கொழுப்பாகட்டும் இல்லை அந்த ஹார்ட் ஆகட்டும், அந்த மாதிரி சில பொருள்கள் வந்து அவருக்கு தேவனுக்கு பிடிக்கும். அதனால தான் அவங்க வைப்பாங்க. அது ஸோ அந்த மாதிரி தான் இவரு அந்த மாதிரி வைக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது, அதனால தான் அது வைக்கிறாங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னாக்கா, ஆபேலுக்கு அப்புறம் காயினுக்கு வந்துட்டு ஆபேலுக்கு வந்துட்டு தேவன் என்னன்னா ஒரு நீதிமான்ட்டு தான் பார்க்குறாங்க. எப்படின்னா அவர் எப்படி நீதிமான் சொன்னாக்கா, அவர் சின்ன வயசுல இருந்து வீட்டு இருக்கலாம், சரியா கொடுக்கல இருந்தாலும் சொல்றோம். என்னன்னா
தேவனோட வார்த்தை வந்துட்டு கேட்டிருக்கலாம். அதாவது தேவனோட வார்த்தைகள்னாக்க அப்போ வந்துட்டு நம்ம மாதிரி இந்த புஸ்தகம் எதுவும் கிடையாது. யார் அவங்க ஆதி தகப்பனாக அவங்க ஆதாம் ஏவாள் அவங்க பேச்சையில கேட்டிருக்கலாம். அது கேட்டுதான் இந்த மாதிரி நல்லது எது கெட்டது எதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால நல்லா வளர்ந்துருக்கலாம் அது. அதனாலதான் அதே மாதிரி இவருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, யாருக்கு காயினுக்கு. ஸோ இந்த காணிக்கை இடும்போது என்னாவது இவர் வந்துட்டு ரெண்டு பேரும் காணிக்கை இடுறாங்க. அந்த காணிக்கை இடுறப்ப வந்துட்டு தேவன் வந்துட்டு அவரோட ஆபேலோட காணிக்கை வந்துட்டு அங்கீகரிக்கிறாரு, காயினோட நிராகரிச்சிட்டாரு. இல்லையே காயினோட காணிக்கை நிராகரிக்க சொல்லுங்க பார்க்கல. நீங்க எதனால நிராகரிக்கிறாரு? காயினோட வச்ச காணிக்கையை எதுக்காக நிராகரிக்கிறாரு? கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. இல்ல, நான் கேட்டிருந்து காணிக்கை எதுக்கு ஏற்றுக்கொள்ளல பட் இந்த இது இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. அவர் வந்து அந்த மாதிரி முக்கியம் கொடுக்கிறார். அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு இப்போ நல்ல பொருள்னு சொன்னீங்க நீங்க, நல்ல உண்மை இது ஃப்ரூட்ஸ் நல்ல கண்ணிகள் வச்சான்னு சொன்னீங்களா? அப்போ வந்துட்டு எல்லாமே நல்ல கண்ணிகள் தான் இருந்துச்சு, கெட்டது எதுவுமே உருவாக்கி இருக்கல இல்லைங்களா? வெளியில வந்தாலுமே இந்த உலகத்துல வந்துட்டு அப்போதே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாமே இந்த உலகத்துல ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால வந்துட்டு எதுவுமே நம்ம கெட்டு போகிறதுக்கு சான்சஸே கிடையாது இல்லைங்களா? சொல்லுங்க. கரெக்ட். அதான் இப்ப வந்து தேவன் வந்துட்டு அவங்கள பலிகளை பார்க்கல, அவரோட உள்ளத்தை தான் பாக்குறாரு. உள்ளத்தை தான் பாக்குறாரு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஆபேல் வந்துட்டு ஒரு நீதிமானா இருந்தாரு, ஒரு நியாய நீதியா இருந்தாரு. இவர் வந்துட்டு கொஞ்சம் கொண்டதா இருந்தாரு. அது நான் ப்ரோக்ராம் இருந்தாரு பாக்குறேன். அந்த இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னாக்கா, இந்த ஆதாம் வந்துட்டு இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளில வந்த பிறகு இந்த பூமியில அனுப்பிச்ச பிறகு அந்த அவரை நிமித்தம் இந்த பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்குதுன்ட்டு, அதனால இந்த பூமியில் வளர எல்லா செடி கொடி எல்லாமே இந்த பழங்களை சரி எதுவுமே எல்லாமே வந்துட்டு அதுல சபிக்கப்பட்டு இருக்குது வந்து நம்ம பார்க்குறோம். அதனாலதான் தேவன் வந்துட்டு இந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லைன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லலாங்களா? நம்ம இப்ப சபிக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா இந்த பூமி வந்துட்டு, சபிக்கப்பட்ட பூமியில இருந்து வளர்ந்த எல்லா காய்கறிகளும் சரி, அதனாலதான் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லையான்னு நினைக்கிறேன் நீங்க காயின் கொடுத்து. கரெக்ட். ஒரு வழி செலுத்தா சிந்தனை வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனம் 5. 4வது வசனம் 5. நீ நன்மை செய்யாமல் பாவம் வாசற்படியில் இருக்கும், அவன் ஆசை இருக்கும், நீ அவனை ஆக்குவாய் என்றார். சொல்றாங்கக்கா, இப்ப காயின் வந்துட்டு மன உள்ளத்துல வந்துட்டு அவரு ரொம்ப தப்பா யோசனைனாலதான் அவரோட காணிக்கை அவர் நிராகரிச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் மனசளவுல அவருக்கு அவர் ஒரு நல்ல ஒரு நினைக்கல அவரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு,
இவர் ஆபேல் வந்து அப்படியே நீதிமாறா இருந்ததுனாலதான் அவர் வந்து அங்கீகரிச்சிருக்காரு அவரு. ஸோ அப்போ வந்துட்டு இந்த பலி வந்துட்டு அப்போ வந்துட்டு பலியில வந்து தேவன் எப்படி அங்கீகரிச்சாரு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பலியில வைக்கிறாங்க? அக்னி வந்துட்டு பட்டு போடுறதுனால அதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பட்டு போக காட்டி அங்கீகரிக்கப்படவில்லை இல்ல, தேவன் வந்துட்டு அதை வந்து நிராகரிக்கவும் இல்லை, அத ஏத்துக்கல. அந்த கொஸ்டின் ஆபேல் பலி கேள்விலாம் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுதான் இது கூட இந்த காணிக்கை வச்ச உடனே தேவன் ஏற்றிருப்பாரா இல்ல கொஞ்சம் லேட்டா வச்சிருப்பாங்களா? உடனே கிடையாது சிஸ்டர். அது ஏற்றுக்கொள்ள காலம் வரும். அப்பதான் வந்துட்டு அக்னி வந்து படிச்சுட்டு அது போனா நம்ம தெரியும், சரி நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆதியாகம 4வது அதிகாரம் வசனம் 3, 4, 5 3 படி. நிலத்தின் கனி கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேல் தன் மந்தையின் தலைசீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கி அவன் முகநாடி வேறுபட்டது. ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றது அப்ப இந்த அர்த்தம் அப்ப என்னன்னா ஒரு நாற்பையோட சேர்ந்து வந்து இங்க வந்து தலையிட்டோம்னே நாம பலி நம்ம சந்திக்கிறது தேவனை சந்திக்கிறது ஒரு பாடல இதையும் ஒரு வேலையா செஞ்சு எல்லா வேலைகளும் என்ன கொடுக்கணும், சபையை சார்ந்து சத்தியம் சார்ந்து ஊழியம் சார்ந்து உங்களுடைய பர்சனல் சார்ந்து எல்லாத்தையுமே மற்ற எல்லாத்தையும் விட ஸ்பெஷலா இருக்கு. அது அங்கீகரிக்கிறது. அவர்களின் பொறுப்பானவைகளிலும் அந்த விசுவாசம் சொன்னீங்கன்னா இப்போ இதை பத்தி புனித பவுல் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 1, 2, 3. பதினொன்னு 1, 2, 4 1, 2 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் பெற்றார்கள். 3 படிக்கணுமா? 4 வரைக்கும் படிக்கணும். விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாக காணப்படுகிறவர் தோன்றப்படுகின்றவைகளில் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினும் மேல் பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆதலால்
ஆதலால் அவன் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி பெற்றார். அவன் மரித்தும் இன்னும் பேசப்படுகின்றான். ஸோ இதுல ஆபேல் வந்துட்டு தான் கொடுக்குற பலியை மட்டும் ஏற்றுக்கொள்வாரு என்று நம்ம விசுவாசிக்கிறோம். காயினை வந்துட்டு அவர் கொடுக்குற பலியை வந்துட்டு அங்கீகரிக்கிறாங்க என்று நம்ம இந்த கேள்விக்குரிய விசுவாசம் வந்துட்டு, அதனால இது யாரை வந்துட்டு நிராகரிக்கிறோம் பார்க்கும்போது ஆபேலை தான் நிராகரிக்கிறாரு. காயினை ஆபேல் வந்து அங்கீகரிக்கிறாரு, காயினை வந்துட்டு நிராகரிக்கிறான்னு பார்க்குறோம். தேவன் வந்துட்டு அந்த பலியை பார்க்கறது இல்லை, அந்த கொடுக்குற பர்சன் அவரு தான் பாக்குறாரு, அவரு உள்ளத்தை தான் பாக்குறாரு அவரு. மொத்தம் அந்த இருதயத்தை அவரு பாக்குறாங்கன்னு அவன் பாக்குறது இல்லை. மறுபடியும் நம்ம ஆதியாகம் 4வது வசனம் 5-6 படிக்கலாம். 5, 6, 7. ஆதியாகமம் 5ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்ததால் மேன்மை செய்யாததால் இல்லையே. நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படையை படுத்திருக்கும், அவன் ஆசை பற்றிக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் ஆபேல் பேசினான். சமயத்தில் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் அவனை கொலை செய்தார். ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 17 படிங்க. நானே வாசிக்கிறேன். அதனால் விசுவாசம் கேள்விப்படாததினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த எபிரேயர் 11 வசனம் 6. எபிரேயர் அதிகாரம் 11. கிறிஸ்துவை இறக்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறியவன் யார்? யூதா 1வது அதிகாரம் வசனம் 20, 21 படிங்க. யூதா 1, 20, 21. 20, 21. நீங்களே பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற கடவீர்கள். சோ நம்ம இதுக்கு மேல நம்ம படிச்ச மாதிரி பார்த்த மாதிரி காயின் வந்துட்டு ரொம்ப பொறாமப்படுறாரு. ஏன்னா இந்த காணிக்கை கொடுத்த உடனே அவரது மட்டும் ஆபத்து மட்டும் காணிக்கை எடுத்துட்டாரு, இந்த எடுக்கவே இல்லைன்ட்டு பொறாமப்பட்டாங்களா. அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு இது ஆதியாகமம் 4:7 படிங்க. ஆதியாகமம் 4:7 வசனம். 7. நீ நன்மை செய்யாததால் இல்லையே, நீ நன்மை செய்யாததால் வாசற்படையை படுத்திருக்கும், அவன் ஆசை உண்டாக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயாக. சோ அவன் யாருன்னு பார்க்கும்போது அவன் யாரா இருப்பான்? இல்ல இப்ப காயின் வந்துட்டு தப்பு பண்றாங்களா அங்க தேவன் சொல்றாரு, நீ வந்து இப்போ வசனம் படிச்சீங்க அதே மாதிரிதான். இப்போ வந்துட்டு அந்த சத்தியம் வந்துட்டு
இப்போ வந்துட்டு ஸோ இதுல வந்து இந்த குற்றவுணர்ச்சி கொண்டவரும் யாரு? இது சாத்தானை தான் நான் பாக்குறேன். சாத்தானை பாக்குறேன். சாத்தான் இங்க இருந்து வந்தா, ஏதேன் தோட்டத்துல இருந்து வந்தா, அங்க வந்துட்டு என்ன பண்ண ஒரு காவலாளியா தான் இருந்தாங்க. எப்படின்னாக்கா இப்போ தேவன் வந்துட்டு ஆதாம் ஏவால வந்து அங்க வச்சப்போ இவன் வந்து தேவன் ஒரு தூதரை தான் வந்தார். அவருக்கு தான் அந்த மாதிரி மாற்றி இந்த மாதிரி அவங்க பாவம் செய்த தூண்டாம அவங்க வெளியே வர மாதிரி இப்ப நான் பாக்குறது. ஒன்று யோவான் வசனம் மூணாவது அதிகாரம் வசனம் 12 படிக்கும். 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 12. தெரியல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பழிப்புகள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினின் போலிருக்க வேண்டாம். அவன் எதிரியின் நிமித்தம் அவனை செய்தான். அவன் கிரிகைகள் தன் கிரிகைகள் கொள்ளாதவைகள் தன் சகோதரனுடைய கிரிகை நீதி உள்ளதுமாய் இருந்ததின் நிமித்தம்தான். இதுல என்ன, இப்போ காயின் வந்துட்டு இந்த பொல்லாத சிந்தனை பொல்லாதவனா அந்த மாறிட்டான. ஆபேல் வந்துட்டு செய்தது எல்லாமே அவருக்கு, ஆபேல் வந்து செய்தி எப்படி இருக்குது, எல்லாம் நீதியா தான் இருக்குது. அதனாலதான் அவனுடைய சகோதரன் பார்க்கும்போது அவனுக்கு அவனோட சகோதரன் பார்த்தா அவனுக்கு ஆவறது இல்லை. அதனாலதான் இந்த கொலை செய்யறவருக்கு தூண்டுகிறாரு. யார் தூண்டுறதுனாக்கா, யார் தூண்டு சொல்றாங்க இதுல? சாத்தான் தான். ஸோ என்ன பண்ணாரு, கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டம் தீட்டார். எப்படியாச்சும் ஒரு முடிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறது, இதெல்லாம் நம்ம இது நிழலாக தான் நம்ம பார்க்குறோம். இது காயின் அப்போ வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த கோபத்தினாலதான் இவர் வெளியில கூட்டு போயிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு வெளியில கூட்டு பேசணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு அடிச்சு சாவடிச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ செத்த பிறகு இப்போ தேவன் வந்துட்டு கேட்குறாரு வந்துட்டு, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டும் போது காயின் வந்துட்டு கொடுத்த பதில் என்ன, அவரு காயின் வந்து என்ன பதில் சொல்றாரு? அப்போ நம்ம இது வாசிக்கலாம். ஆதியாகம் 4வது அதிகாரம் வசனம் 9. ஆதியாகமம் 9ஆம் வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு காவலாளியோ. இது பார்க்கும்போது யார் பேசுற மாதிரி இருக்குது சொல்லுங்க முதல்ல. கரெக்ட். நம்ம ஏதேன் தோட்டத்துல கூட பார்க்கும்போது அங்கேயே கூட இந்த சாத்தான் தான் இருந்தா. அதை பார்த்தோம். காவலாளியா இருக்கும்போது வந்துட்டு இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி இங்கே இந்த சம்பவம் நடக்குது. சிஸ்டர் 4வது அதிகாரம் அதேதான் 10, 11, 12 படிங்க. ஆதியாகமம் 4 அதிகாரம் 10 முதல். அதற்கு அவன், என்ன செய்தாய்? சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பொழுது அது தன் பலனை இனி கொண்டு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகின்றவனாய் இருப்பாய் என்றார். ஸோ தேவன் வந்துட்டு காயினுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான்னு நம்ம பார்க்குறோம். அது என்னன்றனாக்கா ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அதுதான் என்னன்று நம்ம ஆதியாகம் மறுபடியும் நம்ம 5வது அதிகாரம் வசனம் 4, 5 பார்க்கலாம். ஆதியாகம் 5வது அதிகாரம் 4 மற்றும் 5. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4 முதல். ஆதாம் சேத்தை 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரதையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அதாவது இவர் அந்த காயின் வந்து வெளில வந்த பிறகு இவர் பயந்துக்கிறாரு. என்னன்னாக்கா, சரி
அந்த வெளில வந்த பிறகு எப்போ அடிச்சிடுறாரோ பயந்துட்டு வெளில வந்து எதனால பயந்துக்கிறாருன்னா எதனால பயந்துக்கலாம்னு சொல்ல போறேன். இப்போ யார் அவரை துன்புறுத்தலாம்? இப்ப இருக்கிறது அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் வேற யாராச்சும் இருப்பாங்களா தண்டிக்கிறதுக்கு இவரை? எதுக்கு அவர் பயந்துக்கிறாரு இவரு காயின்? சாத்தான் எதுக்கு இவர் பயந்துக்குவாரு காயின்? கரெக்ட். அவங்களுக்கு அப்போ நமக்கு சிறை கொடுக்கப்படல. இருந்தாலுமே மற்ற அனுத்தவங்க இருந்துட்டு குமாருங்க அநேக குமார்ஜும் இருந்திருக்காங்க. இதனால இப்ப என்ன எப்படி பார்க்குவோம்னாக்கா நம்ம ஆதாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 930 வருஷம் இருந்தாரு. அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட குமார்த்திகள் எல்லாம் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் இவரு பயந்துட்டு வெளில வராரு. அப்ப வந்து தேவன் மறுபடியும் முறையிடுறாரு. தேவன் வந்து உடனே அவர் வந்துட்டு தண்டிக்க மாட்டாரு. இப்ப படிங்க சிஸ்டர் 10-11-12. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆதியாகமம் 5:4-5 படிங்க. ஆதியாகமம் 4:5. ஆதாம் சேத்தை பெற்றான். 800 வருஷம் உயிர் இருந்து குமாரனையும் குமாரதிகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். சோ உங்களுக்கு அந்த குமார்த்தி இருக்கும்போதுதான் இப்ப இந்த காயின் வந்து எது பயந்துக்கிறான்னாக்கா எங்க அவங்க அடிச்சுடுவாங்களா சாவடிச்சிருவாங்க பயந்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு தேவன்கிட்ட முறையிடும் போது அவர் வந்துட்டு ஒரு கட்டளை இடுவாரு. அது என்ன கட்டளை நீங்க சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு யாராச்சும்? ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பாரு. சோ இவர் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி அடையாளத்தை கொடுத்திருப்பாரு? மார்க்குன்னு சொல்ல முடியாது. இல்ல அதாவது அவர் அடிச்சாக்கா அந்த பாவம் வந்துட்டு அவங்க மேல ஒரு 7 தண்டனை கொடுப்பாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு 7 வருஷம் தண்டனை அது மாதிரி ஒரு கொடுத்திருப்பாங்க. இவர் வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுத்திருப்பாங்க? கடவுள் இவருக்கு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாரு. என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்க? ஒரு குஷ்டரோகம் மாதிரி. சோ குஷ்டரோகம்னாக்க யார் பக்கத்துல போக மாட்டாங்க அந்த மாதிரி. சோ அவருக்கு ஒரு கொடுத்துட்டாரு. சோ இதுதான் அவர் கொடுத்த தண்டனை. இவர் வந்துட்டு சோ இதனாலதான் இதுல ஆவிக்குரிய விஷயம் என்னவென்றால் 12 நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை இனியும் வராது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்போ வந்து ஒரு இதா இருக்கும், சுத்திட்டு தான் இருக்கு. ஏன்னா யாரும் தேசமா சுற்றிட்டு தான் இருக்கணும். அவருக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாரு. சோ இதுல இருந்து நம்ம ஆவிக்குரிய விஷயம் என்னவென்றால் நம்ம வந்துட்டு காயினை போல இருக்காம ஆபேலை போல தேவனுக்கு ஒரு பிரியமா செய்து நம்ம இந்த ஆபேலை போல பலி சுற்றுவமா இருக்கோம். சோ இதுதான் நமக்குள்ள ஒரு பாடம். ஸோ இது மென்மையான வசனம் கொடுத்த தேவனுக்கும் இது பொறுமையை கொண்ட எல்லா சகோதரர்கள் நன்றி தெரிவித்து. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரதர் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போட்டேன். இவ்வளவு சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டேன். ஆனா வந்து பிரதர் வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ், ரொம்ப நல்லா கிட்டத்தட்ட ஆழமான காரியங்கள்லாம் டச் பண்ணியிருக்காரு. ரொம்ப அதுக்கு பிரயாசப்பட்டிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. நல்லா ஆழமா படிச்சிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அவருக்கு தேவன் கூட நல்ல தாளந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த அவர் சொல்லும்போது அந்த ஒரு லாங்குவேஜை வந்து நீங்க கரெக்டா க்ளோஸ் பண்ணுங்க. அதாவது தமிழ்லயோ அல்லது கன்னடாவிலயோ எந்த இதுல இருந்தாலும் அந்த கடைசி வார்த்தை, இப்ப வாருங்கள் அப்படின்னா இல்லோட முடிச்சாதான் அந்த வார்த்தை முடியுது இல்லைங்களா? வாருங்க அப்படின்ட்டு ஆஃப் ஆயிட்டோம்னா அது முடியாது இல்லைங்களா? அது வந்து ஸ்பீச் அந்த பேசுறப்போ அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டா ஒரு புள்ளியோட முடிச்சுட்டா சூப்பரான ஸ்பீக்கர்கள். தமிழோ கன்னடாவிலோ எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே எதுல பேசினாலுமே அந்த ஃப்ளோல வந்து கரெக்டா கடைசி வார்த்தையை கரெக்டா தெளிவா முடிச்சுட்டாதான் அது வந்து ஒரு ஸ்பீக்கர் ஸ்கில். மற்றபடி எல்லாருமே பேசுவோம், நல்லாவே பேசுவோம், நம்ம வேலையிலயோ இதுல நல்லா பேசுவோம். அது இங்கே வராது இல்லையா?
அப்போ அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே 5 to 9 நல்லா ட்ரெயின் அப் ஆயிருக்கிறார் பிரதர். சரிங்களா? இன்னும் கஷ்டமான சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, சோ அடுத்தது ரஞ்சித் எடுக்கிறேன். ஓகே. சோ இங்க பார்க்கும்போது ஆபேல் சகோதரர் ரொம்ப அருமையா கவர் பண்ணாரு இல்லைங்களா? என்னென்ன சொன்னா நான் திரும்ப அதே கேட்க போறேன். ஆபேல் வந்துட்டு ஆதாமுக்கு எத்தனாவது குழந்தை? செகண்ட் சன் ஆஃப் ஆடம். ஆபேல் யார ரெப்ரசன்ட் பண்றாரு? செகண்ட் ஆடம். இல்ல, செகண்ட் ஆடம் ரெப்ரசன்ட். செகண்ட் சன் ஆஃப் ஆடம் ரெப்ரசன்டிங் செகண்ட் ஆடம். அப்படின்னா யாரு? அடிச்சு சொல்லுங்க. வந்து டவுட்ல யோசிக்கிற மாதிரி இல்லைங்களா? சரி, இப்ப வந்து ஆபேல் வந்து ஒரு செஃபர், ஆடு மேய்க்கிறவராக இருக்கு. ஆபேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆடாமுக்கு கம்பேரிசன்ல எல்லாமே வந்துட்டே இருப்பாரு. அவரு வந்து மேய்ப்பர் அப்படின்னு அப்ப இவரை சொல்ற போது அவரையும் அங்க மேய்ப்பர் ஆடா மேய்ச்சாரு. நம்மதான் ஆடு, சரிங்களா? நம்மளை மேய்க்கிறதுக்காக அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? மேய்ப்பர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரிங்களா? சோ ஆபேல் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட மேய்ப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப ஆபேல் இது பண்ணிட்டே இருப்பாரு. ஓவரால் இடத்துல ஃபர்ஸ்ட் மார்டைர் யார்? ஃபர்ஸ்ட் மார்டைர், ரத்த சாட்சியாக மரிச்சவரும் இயேசு கிறிஸ்துக்கு அவரும் அடையாளமாக இருக்கிறார் இல்லைங்களா? சோ இங்க பார்க்கும்போது ஆபேல் கொடுத்த பலி என்ன அப்படின்னா ஆடு. சோ இது கூட என்ன ஆபிரகாமுடைய பலி இவங்கெல்லாம் வந்து செலுத்துறதுல அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு ஆடாவும் சித்தரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே யாருதான்? ஆடு இப்படிலாம் பாரு. சரிங்களா? அப்ப அங்க ஆபேல் செலுத்துற பலி கரெக்டுங்களா? ஆபேல் தன்னையே செலுத்துற பலியாக அடையாளப்படுத்துறதாக. ஆசாரியர் கூட என்ன பண்ணுவாங்க? ஆடை வந்து அடிப்பாங்க. தண்ணியை கொண்டுக்க முடியாது, அதனால என்ன பண்ணுவாங்க? ஆடு தண்ணியை கொண்டுக்க முடியாது. ஆடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அப்ப ஆடு வந்து ஒரு மாம்சம், சரிங்களா? அந்த மாம்சம் என்ன அடையாளப்படுத்தணும்? மாம்சத்தையே பலி செலுத்துறது, தன்னுடைய சொந்த எல்லா சித்தத்தையுமே அங்க பலி செலுத்துற ஒரு காரியத்தையும் அங்க அடையாளப்படுத்துறதாக பார்க்கிறோம். இப்ப காயின் அவர் வந்து என்ன பண்றாரு? மண்ணோட வேலை இது என்ன பண்ணிட்டாரு? மண்ணை விவசாயம் பண்ணி, சரிங்களா? விவசாயம் வந்து எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு கர்ஸ், பாவத்தினுடைய பலன் வந்து எப்படி கிடைக்கும்? ஒரு பாவத்துக்கு தண்டனையாக என்ன கொடுக்கப்பட்டுச்சு? மரணம். நீ ஜீவிக்கிற இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் புலான் பண்ணி நீ வாழணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? இந்த மண்ணை கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு நீ என்ன பண்ணுவோம்? நிலத்து வியர்வே நிலத்துல சிக்கிதான் இருக்கணும். ஆனா அது சரியான பலன் தராது அப்படிங்கிறதே பார்க்கணும். நீ செஞ்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்றாரு. அந்த காயின் வந்து நீ நிலத்துல செஞ்சா அது பலன் தெரியாது, ஓடிட்டே இருப்ப. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஏதேன் தோட்டத்துல கிடைச்ச அந்த பலன் மனுஷங்களுக்கு இனிமேல் என்ன பண்ணாது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஏதேன் ஃப்ரூட்ல என்ன இருக்குது? ஜீவன் இருந்துச்சு. ஆதாம ஏன் தப்பிச்சு விட்டு அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஜீவனோடய இருக்கிறோம். அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ஒரு பழத்துக்கு ஒரு ரெண்டு வித்தியாசம். அதுல என்ன இருக்கு? அதுல ஜீவன் இல்லை. நன்மை தீமை அறிவித்தக்க வெறிச்சத்தை அடித்து பேர் வச்சார். புரியல? அதை சாப்பிடுறப்ப என்னவாதான் எடுத்துக்கணும் பார்த்தா அதை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். நாம இது வரைக்கும் நினைச்சுட்டோம் நிறைய விஷயங்கள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற என்ன நமக்கு புரியுது அப்படின்னு பார்த்தா, இப்ப எப்படி திராட்சையை சாப்பிட்டா ஒரு திராட்சையை ரொம்ப அழுகின திராட்சையை கூட பழமா செஞ்சு செய்வாங்க. செஞ்சுட்டா என்ன வருது? ஒரு மாதிரி போதை வரக்கூடிய ஒரு கரெக்டுங்களா? இப்ப லெமன் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை ஜாஸ்தி, பல்லுலாம் கூசாது. அது மாதிரி ஃப்ரூட்டுக்குன்னு ஒரு என்ன இருக்கு? ஒரு தன்மை இருக்கு. நம்முடைய சேஞ்சஸ், நம்மளுடைய பாடியில உள்ள
சேஞ்சஸ் பண்றது கூட ஒரு சில தன்மைகள் கூட இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப இந்த ஒரு ஃப்ரூட்டுக்கு கூட ஏதாவது நீங்க அதை சாப்பிடுறப்ப என்ன பண்ணுது, அந்த வெட்கம் என்ன வந்துச்சு, அந்த ஷைனஸ். ஸோ அந்த தன்மையை உருவாக்குற ஒரு ஃப்ரூட்டா கூட. ஸோ இன்னும் பாக்குறப்ப இந்த பாம்பு எல்லாம் ஆராய்ச்சி என்ன எவிடென்டா பைபிள் எல்லாம் போட மாட்டாங்க. இந்த பாம்பு கூட பாத்தீங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சு வாழுகிற ஒரு ஜனம். அந்த படத்தை சாப்பிட்டு சொல்லி பாக்குறப்ப பாம்பு கூட என்னதான் அது கூட எப்போதுமே மறைஞ்சு மறைஞ்சு வாழுகிற அதே கேரக்டர் யாருக்கு வந்துச்சு, ஆதாம் ஏவல்கிட்ட வந்து சிவப்பு எல்லாம் மற்ற மிருகங்கள்லாம் மறைவு. சரி, அது மூலம் ட்ரெஸ் போடும், அவங்களுக்கு அந்த வெக்கம்லாம் இல்லை. கரெக்டுங்களா? சோ இந்த பாம்பு வந்து மறைவு ஒரு குணம் இருக்கு. அந்த குணம் கூட சட்டை அது கூட என்ன பாம்பு சட்டை போட்டுதான் போய் மறைச்சு சட்டை போட்டுதான் போகும் சொல்லுவோம். இதெல்லாமே ஒரு இப்போ வந்து நம்ம சரிங்களா, இது நேச்சுரல் தான், இது ஒன்றும் தப்பு இல்லை, யோசிக்கிறது ஒண்ணு பெருசா தப்பு. சோ இப்ப இந்த காய் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பொழுது எடுக்கல ஒரு வேலையை செய்யும் போது அந்த சாபத்தினுடைய ஒரு பலனை அவர் என்ன பண்றாரு, கிளியரா அங்க அனுபவிச்சுட்டு அங்க வந்திருக்காரு. ஆனா ஆசிரியர் என்ன பண்றாரு, ஆடு மேய்க்கிறார். ஆசீர்வாதம் ஆடுகள் உருவாகிறது எப்படி, அது வந்து அது பெறுகிறது எல்லாமே நேச்சுரல். ஆல்ரெடி எப்படி அது படிச்சுட்டேன், அந்த படிச்சவனுடைய இதே ஆடு மாடுகள் என்ன பண்ணும், உள்ள போய் திங்கும். அந்த மனுஷன் வச்சுதான் திங்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் படைச்ச அந்த புள்ளுகளே என்ன பண்ணும், திங்கிட்டு வந்துச்சு. இது போய் நம்ம ஆவிக்குரிய என்ன பேசுறோம், தேவன் படைச்ச உணவு என்னதான் கரெக்டுங்களா, அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணும், நாம ஆடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஜீவிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, கையால செஞ்ச இந்த அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான் அப்படிங்கிறத கூட நம்ம மேன்மேட் டாக்டர் இல்லாம கவர்மெண்ட் அதுல வந்து நம்ம உயிர் வாழ்றதுதான் காயினோட ஜெலஸ். அவருக்கு வந்து ஜெலசி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆபேலை கொலை பண்ற அளவுக்கு அந்த அவருடைய குணம் இல்ல. ஆனா இவருக்கு வந்து ஒரு சீல் இருந்துச்சு. ஆபேலுக்கு என்ன சீல் இருந்துச்சுன்னா, தலையீட்டுகள் முக்கியம்னு எது கருதி இருக்கிறாரோ, இருக்கிறதே பெஸ்ட்னு எது கருதி இருக்கிறாரோ, நிறைய ஆடு இருந்திருக்கும் அந்த காலத்துல. சொல்ல வரணும், எவ்வளவோ ஆடு இருந்தாலும் அவுட் ஆஃப் ஆல் அப்படிதான் அர்த்தம் அந்த வசனத்துக்கு. அவுட் ஆஃப் ஆல் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்து சொல்லிச்சு. ஒரு 1000 ஆடு இருக்குன்னா 1000 ஆடை என்ன பண்ணிருக்கோம், இட்ஸ் நாட் ஈஸி டு செலக்ட். ஏன்னா சாப்பாடுகள் நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நல்லா ஹெல்த்தியா தான் எல்லாரும் கரெக்டுங்களா, செடி உபடிய வளர்றது கூட ஹெல்த்தியா தான் இருக்கு. அப்போ ஆடு மாடு வளர்றது கூட ஹெல்த்தியா தான் இருக்கும். அப்போ இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாரும் வந்து ஒன்னு சூஸ் பண்றது எல்லாமே நல்லது. அதுல வந்து பெஸ்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆடு எந்த எஃபர்ட். So God counts his effort. But ஆடு காயின் அது செய்யணும். தலையீட்டு பார்த்து அது கூட செக்கிங் வந்து இருக்கு. நான் உட்காந்துருக்கேன் வித்தவுட் பிளமிஷ். கரெக்ட். அந்த வித்தவுட் பிளமிஷ கூட தேவனுடைய மைண்ட்ல இருந்திருக்கு. அதை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, யோசிச்சு பார்த்திருக்காரு. தேவனுடைய மைண்ட் யாருக்கு வந்து ஆபேல் கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தை இதுதான் இப்ப பாடம் டெவலப் பண்றது கூட. இதுல இருந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணல, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சு அப்படியே நம்ம ஆபேல் எங்கேயாவது பிரசன்ட் பண்ணணும்னு தெரிஞ்சா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ தேவனுடைய மைண்ட், அவருடைய நியாயப்பிரமாணம் அவர் உள்ளத்துல இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சா. அப்ப தேவனுடைய நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுதானே அன்பிளமிஷ்டு. அப்ப யார் உள்ளத்துல இருந்திருக்குது, ஆபேல் உள்ளத்திலையும் அங்க இருந்திருக்கு அப்படிங்கறத விட. சோ அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரு, அந்த சிந்தனையை தான் பார்த்து
தேடி பார்த்து கஷ்டப்பட்டு, இது நமக்கு கூட பாடம் இல்லைங்களா? நாம நம்மகிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு எடுத்து அதை கொடுக்கறது ஒண்ணு இருக்கிற நல்லதுல எது நல்லது இல்லைங்களா? அதை முன்னாடி வைக்கிறதுங்கிறது தேவனுடைய அன்பிளமிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அது கூட நம்ம யோசிக்கிறோம். அப்ப ஜீவபலி ஆபேல் கொடுத்தது ஜீவபலி. ஆபேல் கொடுத்தது அங்க ஜீவன் தானே கொண்டாரு. அப்ப நமக்கு கூட நீங்க கூட உங்க சரி ரோமர் 12:1 படிங்க. அப்படி இருக்க சகோதரர் ரோமர் 12:1 தான் அது. சரி, நம்மளுடைய ஜீவபலி நம்ம ஜீவனுடைய காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம்? நம்ம ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்காக நாம என்னென்ன யூஸ் பண்றோம்? நம்ம நேரம், வேலைக்கு போறோம் வரோம், இல்ல நம்ம நேரம், சரிங்களா? டைம், கரெக்டுங்களா? அடுத்தது நம்முடைய ஹெல்த், நம்முடைய பலம், ஹெல்த் யூஸ் பண்றோமா? அடுத்து நம்முடைய வெல்த், கரெக்டுங்களா? நம்முடைய வெல்த் யூஸ் பண்றோம். அடுத்தது நம்முடைய இன்ஃபுளுயன்சஸ், செல்வாக்கு. எப்படி ஃபேமிலியில நம்முடைய இன்ஃபுளுயன்ஸ் லவ்வா இருக்கும், அதை யூஸ் பண்றோம். வெளியில வந்துட்டா நம்முடைய அத்தாரிட்டிஸ் இருக்கலாம், பவர்ஸ் இருக்கலாம், இல்ல வேலைகளுடைய இது, பேச்சுவார்த்தைகள், திறமைகள் இல்லைங்களா, இல்ல நோன் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி இதுல இன்ஃபுளுயன்ஸ். கரெக்ட். அடுத்தது மிஸ் பண்ணியாச்சு. டைம், ஹெல்த், வெல்த், இன்ஃபுளுயன்ஸ். முக்கியமான மிஸ் பண்ணியாச்சு. வாட் இஸ் தட்? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு. முக்கியமானது காலையில கூட படிச்சோம் நம்ம. நம்முடைய விஸ்டம், கரெக்ட். நம்முடைய ஞானம் எவ்வளவு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ஞானம் எவ்வளவு கொடுத்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கா இல்லைங்களா? எவ்வளவு ஞானமா எவ்வளவு ஹேண்டில் பண்றோம், ஒரு பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் இல்லைங்களா? இன்னும் வேலையில ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் அதை செய்யணும்னா எவ்வளவு ஞானம் வேணும் இல்லைங்களா? அந்த கரெக்டா அந்த ஸ்க்ரூ வச்சு அந்த டைமென்ஷன் கரெக்டா ஃபிட் ஆகணும், இல்லாட்டி என்ன லூஸ் ஆயிடும் இல்லைங்களா? ஒரு ஒர்க்லயும் நம்ம சாஃப்ட்வேர் நாலேஜ், ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு கோடிங்ல ஒரு இது மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் சரியா ரன் ஆகாது இல்லைங்களா? சோ அது மாதிரி எவ்வளவு விஸ்டம் உலகத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? எல்லாத்தை விட பெரிய ஞானம் இந்த பைபிளை புரிஞ்சுக்கிறது. உலகமே புரிஞ்சுக்க முடியாம இருக்கிற அந்த ஒரு காரியத்தை ஒரு பைபிளை புரிஞ்சுக்கிற ஒரு நாலேஜ்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோமா? சோ இந்த 5 தாளந்து, ஒருத்தருக்கு தாளந்து கூட மாறும். ஒருத்தருக்கு ஞானம் கம்மியா இருக்கும், ஆனா நேரம் நிறைய இருக்கும், இல்ல ஹெல்த் நிறைய இருக்கும், நல்லா வெல்த் இருக்கும், இல்ல இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும், சரிங்களா? ஒருத்தருக்கு இது கம்மியா இருக்கு, அது கூட இருக்கும். சோ எது நம்ம கிட்ட இருக்கோ, டேபர்நாக்கிள்ல சொல்றாங்க, நம்மளால முடிஞ்சது நம்ம கையில எவ்வளவு அந்த இன்சென்ஸ் எடுத்து போட்டு தேவனை அப்படி தேவன் சுகந்த வாசனையான காணிக்கையான பலி அப்படின்னு அப்படி மூந்து பார்க்கணும். தேவன் சுகந்த வாசனை, எஸ் திஸ் இஸ் a perfect scent அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவோம், கரெக்டுங்களா? ரைட் சர்வெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லணும். அந்த மாதிரியான நம்ம டேலண்ட், நம்மளுடைய எல்லாத்தையும் ஒரு சிலருக்கு டைம் நிறைய இருக்கும், இல்லைங்களா? சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. அதை என்ன பண்ணிடக்கூடாது, அந்த தாளந்துகளை பூமியில புதைச்சு வச்சிடக்கூடாது. காயின் மாதிரி, காயின் பூமியில தான் வேலை செஞ்சு, பூமியில புதைச்சு வச்சிடக்கூடாது. பூமி என்னத்த அடையாளப்படுத்துதோ உலகம், உலகத்துக்காக நம்ம பயன்படுத்தி கூடாது. உலகத்துல விதை போட்டு இது பண்ணா நமக்கு சாப்பாட்டுக்கு பலன் தரும், கரெக்டுங்களா? இந்த மாம்ச ஜீவனுக்காக பலன் தரும். சோ அதுக்காகவே நம்ம செஞ்சுட்டு இருக்க கூடாது, கரெக்டுங்களா? வானத்திலே இந்த அக்னி வரும், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வேலையை, நம்முடைய அங்கீகாரம் அங்க வாங்கும். நம்ம தேவன்கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல அப்ரிசியேஷன், அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் சொல்லி
ஹியூமன் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் மர்டர் கூட யார் தான்? மர்டர் மர்டர் அதுக்கு கூட பாக்குறோம் சாத்தானுக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களா? மர்டர் பண்ணப்பட்டது யார் தான்? வித்தவுட் எனி பிளமிஷ் இல்ல அப்படி சொல்லாமா? காயின் வந்து இருக்கிறதுல ஆதாமுக்கு அடுத்த ஒரு பெர்ஃபெக்ட் இதுல வந்து இவங்க தான் இந்த 2 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் சன் யாரு? காயின். ஃபர்ஸ்ட் சன் வந்து காயின். கரெக்டுங்களா? இப்ப ஆதாம் வந்து தேவனை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா, ஆதாம் வந்து தேவனுக்கு அடையாளமா இருந்தாருன்னா, கரெக்டுங்களா? அப்படி சொல்லலாமா? அப்படி வராது. இல்ல இதை நம்ம மேட்ச் பண்ண முடியாது, செட் ஆகாது. காயின் தான் ஃபர்ஸ்ட் சன். இந்த பூமிக்கு வந்த இப்படி எடுத்துக்கலாம், பூமிக்கு வந்ததுல யாரு? காயின். சாத்தான் வந்து பூமியில யார் தான் வந்துட்டா? லூசிபர் தான் வந்தார். அப்ப லூசிபர் தான் தன்னைதானே பெரிய நினைச்சுக்கிட்டு செகண்ட் ஆடாம் அவர் வந்து கொண்டதை கூட நம்ம இதுல கம்பேர் பண்ணி சில மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து அப்புறம் தானே வந்தாரு. அதை கூட நம்ம வந்து இந்த பாடத்துல இருந்து சூட் ஆகுது இல்லைங்களா? கரெக்டா நம்ம எப்படிதான் பிராடு பெரும்பாதை பெரும்பாதை விசாலமான பெரும்பாதை வந்து ஹைவே. ஆமா கரெக்ட். விசாலமான வழி. ஆதாம் வந்து ஓபன் பண்ணி வச்சார். பாவத்தின் நிமித்தமா ஆதாம் வந்து நேரம் அது ஒரு பாயிண்ட். சர்ச்சுக்கு ரைட் வரப்ப அங்க சர்ச் கண்டிப்பா இல்ல. நான் வந்து தேவன இதுல என்ன நான் இப்ப டிஸ்கஸ் பண்றதுன்னா, தேவனுடைய திட்டம் எங்கெங்கெல்லாம் பொருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். காட்ஸ் பிளான் எங்கெங்கெல்லாம் பொருந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். தப்பா இருக்கா விட்டுரும். இப்ப ஆதாம் வந்து இந்த இடத்துல பொருத்த அப்ப நம்ம பெரியவனா இருக்கு பாதுகாப்பு அதிகாரம் சாட்டன் லூசிபருக்கு அந்த ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பெரும்பு கர்வம் ரெஸ்பான்சிபிலிட்டி வரக்கூடிய நெக்ஸ்ட் பசங்க எல்லாம் அண்ணனா இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்து இங்கே அப்படியே நம்ம அது கூட இது கூட நல்ல பாயிண்ட். கம்பேர் அவர் சொல்றோம் நம்மளுடைய கேரக்டர் கூட இல்ல கம்பேர் பண்ணி. இப்ப வந்து இன்னொன்னு சொல்லலாம், காயின் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட சொல்லாமா இவனை கொல்லும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதற்பேரானவர் யார் தான்? அவர் தான் வந்து இஸ்ரேல் ஜனங்க தான் முன்னாடி வந்தாங்க. அவங்களுடைய சந்ததிகள் இயேசு கிறிஸ்து வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அவங்களே தான் கொண்டுட்டாங்க. இவங்க சகோதரங்க தானே, அண்ணங்க தானே. அதை கூட இதுல கம்பேர் பண்ணி பார்க்க. அப்படி நம்ம வந்து அது பேசிக் தெரியல சொல்ற போது அப்படி சொன்ன ஒரு எக்ஸைட்மெண்டா அதை கொண்டு போறோம். புதுசா வரவங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கிறதுக்காக கொண்டு போறோம். தெரியாம இருக்குன்னு சொல்ல முடியாது பிளட்டை பத்தி. ஏன்னா ஆதாமுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆதாமுக்கு வந்து தோல் உடை தேவன் கொடுத்தாரா இல்லையா? தோல் உடை எங்க இருந்து வந்துச்சு? ஏதோ ஒரு அனிமல் ரத்தம் சிம்பிளா தான். அது கூட நம்ம பாக்குறோம் ரேன்சம். கரெக்டுங்களா? அது இல்லாம இவங்க 930 வருஷம் வெளியில இருந்து வாழ்றாங்க. கரெக்டுங்களா? அப்ப அவங்க அந்த புரோட்டீன் சாப்பிடறதுக்கு பக்தி இருக்க விளைச்சல் இருக்கு இல்லைங்களா? சாப்பாடுகள் வந்துட்டு அவங்களுக்கு கையின் பிரயாசத்தினால செய்யற அந்த சாப்பாட்டுல வந்து அவ்வளவு பலன் இல்லை.
ஏதேன் தோட்டத்துல ஒரு கனியில எவ்வளவு புரோட்டீன் நமக்கு தேவையானது கிடைச்சிருக்கும். அவங்க 930 வருஷம் அப்படி இருந்தே வாழ்ந்துருக்காங்க. ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்தோடனே 930 வருஷம் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புரோட்டீன் ஃபுட்டு கிடைச்சிருக்கணும். அப்ப இருந்த ஹெல்த்துக்கு அவங்க இருந்தாலும் இந்த அனிமல்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்திருக்கும். அதுக்கும் தான் மீட்டுக்காக தான் அப்படியே ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பா பிளட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா மரணத்தினுடைய வலி தெரிஞ்சிருக்கு. ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இல்ல எப்போதுமே பிரதர்ஸ் சிஸ்டர் சண்டை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சண்டை போடுறப்ப எல்லாம் பாசமா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு மொமெண்ட் வரணும் இல்ல, அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த கோவம் யாரு டாமினன்ட் இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கும். சரிங்களா? அது பாவத்தை கொடுக்கும். எப்போதுமே உலகத்துல அந்தந்த இதெல்லாம் சண்டை எல்லாம் நடக்குது இல்லைங்களா? எல்லாம் ஒருத்தர் கையை வெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. அது பக்கம் நான் தப்பு பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்னு உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஜெலஸ் பொறாமையோ இல்ல கோவமோ என்ன பண்ணிடுது அப்படின்னா அதை மாத்தி போட்டு மைண்டை மாத்தி போட்டு அது ஒரு சாத்தானுடைய குணம். கரெக்ட்ல? எல்லா தண்டனை ஆனதுக்கு அப்புறம் அப்ப உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. அது கூட நமக்கு நல்ல லெசன் இல்லைங்களா? இந்த காயின் மாதிரி நம்ம அவ்வளவு சீக்கிரமா எதுலையுமே கோவப்படக்கூடாது இல்லைங்களா? ஆத்திரப்படக்கூடாது. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஆடு மாடுக்கெல்லாம் எத்தனை வருஷம் வாழ்க்கை? 7 வருஷம் 10 வருஷம் மரணம் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு தன்னுடைய அந்த பெயின் வேற இல்லைங்களா? தன்னுடைய மனிதனுக்கு அந்த பரணம் வரும். அதுக்கு டீஃபால்ட் அது ஒன்ஸ் அது முடிச்சுட்டு அதோட வழி இருக்கு. தேவன் சொன்னது எப்படி நிறைவேற்றப்பட்டது? அதாவது சிம்பிள். ஏன் மரணம் வருது? ஏன் மரணம்? ஏன் அந்த மரணத்தை கொடுத்தாரு அப்படின்னா நித்திய ஜீவன் இல்லாம பட்டார். சிம்பிள். அவ்வளவுதான். நித்திய ஜீவன் அவனை படைச்சப்ப ஆதாம படைச்சப்ப என்றென்றைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். நித்திய ஜீவன் கொடுத்துட்டாரு. அப்ப அந்த நித்திய ஜீவனை நிப்பாட்டியாச்சு. அப்பனா ஒரு இடத்துல என்ன ஆகணும்? ஒரு டெர்மினேஷன் வரணும், ஒரு எண்ட் வரணும். அப்ப மரணம் அப்படிங்கிற ஒரு காரியம் வருது. இப்ப இயேசு கிறிஸ்து தான் மரிச்சார். அந்த மரணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவனை ஓபன் பண்ணி விட்டார். கரெக்டுங்களா? நித்திய ஜீவனை ஓபன் பண்ணிட்டார். அப்ப நித்திய ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. கரெக்டா? மரணத்துக்கு ஈடுபலி கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன பேலன்ஸ் இருக்குது? நித்திய ஜீவன் தான். அந்த நித்திய ஜீவன்ல ஒருத்தர் ஒழுங்கா நடக்கலன்னா என்ன வரும்? அடுத்தது 2ஆம் மரணம் வரும். அவ்வளவுதான். அந்த நித்திய ஜீவன் அங்கேயே கட் ஆயிடும். அது ஈஸ்டுக்கு போனது என்ன அடையாளம்? கிருஷ்ணன்ல இருந்து வரும். ஈஸ்டுக்கு போனது அடையாளம் என்ன? ஈஸ்டுக்கு போனது என்ன அடையாளம்? ஈஸ்டுக்கு போறது அப்படிங்கிறது இவரு கூட எங்க போனாரு? லோத் எங்க போனாரு? அந்த சோதம் குமாரா போனார். ஈஸ்ட்ங்கிறது என்ன? எகென்ஸ்ட் காட், கீழ்படியாமை. இப்ப டேபர்னாக்கிள் எங்க இருந்து உள்ள போகணும்? ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் உள்ள போகணும். டேபர்னாக்கிள் என்ட்ரி எங்க இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் உள்ள போகணும். அது கீழ்படுது. கரெக்டுங்களா? இப்ப வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு போறதுங்கிறது தேவன் என்ன பண்றாரு? வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு அவர் போறாரு இல்லையா? அதே மாதிரி அவர் அடையாளமா அனுப்பிச்சு யாரை வைக்கிறாரு? அவர் பாதுகாப்பு. திரும்ப ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு யாரை வைக்கிறார்? கேரூப்ஸ் வைக்கிறார். எத்தனை கேரூப்ஸ்? 2 கேரூப்ஸ்.
ஒரு கேருவுக்கு எத்தனை விங்ஸ் இருக்குது? 6 விங்ஸா? டேபர்நாக்கிள் எத்தனை விங்ஸ் கொடுத்துருக்கு? 2 தான். அவ்வாறு சேட்டைகள் இருக்கிறது ரெவல்யூஷன். ஓகே. டேபர்நாக்கிள்ல எப்படி இருக்கும்? டேபர்நாக்கிள்ல இப்ப மூடி இருக்கு. எதுக்குன்னா எழுந்துச்சு பறந்து போறதுக்கு ரெடி ஆகும். ஆனா சாலமன் டெம்பிள் எப்படி இருக்கும்? அந்த கேர் எப்படி இருக்கும்? இப்படி விரிச்சிருக்கும், வந்து இறங்கி இருக்கும். இறங்குறப்ப இருக்கு இது கூட என்ன அடையாளப்படுத்துது கரெக்டுங்களா? 2 கேருவு 2 கேருவுக்கு 4 விங்ஸ் கணக்கு. 2 4 வச்சுட்டா அவங்க இப்படிதான் நிக்கிறாங்க. என்ட்ரி இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்ட்டா இந்த சைட்ல ஆதாம் இருக்காரு. எங்க ஈஸ்ட்ல இருந்து அவர் பாக்குறாரு. பார்த்தா எந்த 2 விங்கு தெரியும்? 2 விங்ஸ் தான் தெரியும் அவங்களுக்கு. 2 விங்கு உள்ளார இருக்கும். 2 விங்கு உள்ளார இருக்கும். 2 விங்கு இப்படி நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இதான் விங்கு. கரெக்டுங்களா? இதான் விங். இப்ப இந்த விங்கு ஆதாம் தெரியும், அவருடைய அந்த விங்கு ஆதாம் தெரியும். ஆதாம் ஒருவேளை கேட்டு வெளியே நிக்கிறாரு, உள்ள போகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த 2 விங்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? 2 வில மட்டும் தான் தெரியும். இந்த சைடு விங்கு ஏதே போட்டு சொல்றாரு நோக்கி இருக்கு. இவங்க 2 பேருக்கு இது கூட ஒரு பாடம் இருக்கு. தேவனுடைய அன்பும் சொன்னல. ஆமா, முன்னாடி வந்து நீதியும் ஜஸ்டிஸ் அண்ட் லவ். கரெக்டுங்களா? இந்த சைடு மறைக்கப்படும். இல்ல இங்க வந்து ஜஸ்டிஸ் இப்படி எப்படி தேவனுடைய வல்லமையும் நீதியும் இந்த சைடு, அன்பும் ஞானமும். அது எது மறையுதுங்கிறது கண்டுபிடிக்கிறத மறந்துட்டாரு. சோ இவருக்கு வந்து இப்ப நீதி செயல்படுது. ஆதாமுக்கு இங்க வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல, நீதி அன்பும் நீதி செயல்படுது. அது இல்லாம வல்லமையும் செயல்படுது. ஆதாம் வந்து உள்ள விடாததுக்கு வல்லமை, நீதி வந்து இதுக்கு காரணம். அன்பும் ஞானமும் ஆதாமுக்கு மறைக்கப்பட்டுச்சு. அது ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளாரதான் இருக்கு. திரும்ப அந்த அன்பும் ஞானமும் எப்பதான் கிடைக்கும்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனாதான் கிடைக்கும். அப்ப திரும்ப பெறுதலின் காலத்துல ஏதேன் தோட்டமா உருவாகிறப்ப அந்த அன்பும் இன்னும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அது அன்பா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அன்பா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் ஞானமா, அது 2 ஏதேன் தோட்டத்து சைட்ல இருக்கு. அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள போனாதான் அது கிடைக்கும். ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல. இது ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? இதுல இந்த ஒரு இதுல எவ்வளவு இது இருக்கு பாருங்க. சரி, ஆமா, எல்லாமே 53 பேஸ் பண்ணி தான் வரும். எல்லாமே பேசிக் லெசனை பேஸ் பண்ணி தான் வரும். பேசிக் லெசன் நம்ம தரவில்லைன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பேசிக் லெசன் தான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் சுத்தி தான் சோ இங்க பாக்குறோம். ஓகே, இப்போ ஆபேலுடைய ரத்தம் கூக்குரல் இடுது, சத்தம் போட்டுருக்கு. அப்படின்னா சத்தம் போட்டுருக்கு. ரத்தத்துக்கு ஏதாவது இருக்கா? ஜீவன் இருக்கா? ரத்தத்துக்கு ஜீவன் இருக்கு, அந்த வசனம் அது. சத்தம் போடுறதுக்கு வாய் இருக்கான்னு கேட்டிருக்கணும். சாரி. அப்ப ரத்தம் சிந்துதல் அப்படிங்கிறது வந்து அநியாயமாக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் வந்து அந்த ரத்தத்துக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். நீதிதான் கத்துதான். நீதி அப்படியே கோபத்துல இருக்கு. நீதி
அதுக்கு நீதிக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா அதுக்கு தண்டனை, பெனால்டி. சரிங்களா? நீதி வந்து கத்துது அப்படின்னா அவன் வாயில கத்துறது இல்லை, அது அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த பரிகாரம், சாட்டிஸ்பாக்சன், பெனாலிட்டி அல்லது என்ன சொல்றோம் ரிடம்ஷன் பிரைஸ், இதெல்லாமே இல்லைங்களா? அப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து சரிப்படுத்தினா மட்டும்தான் அந்த சத்தம் நிற்கும். அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீதி, காடுடைய ஜஸ்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பிளட்டை சிந்தி அங்க பண்றாரு. இனிமேல் அதுக்கப்புறம் வர சர்ச் கிளாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப துன்பப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அது கூட என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்திட்டு இருக்கு. அதை கூட சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு யார் வரா தெரியுங்களா? திரள்கூட்டம் வேலை, திரள்கூட்டம். அவங்க மகாபுரத்துல மாட்டி அவங்களோட பிளான் இஸ் அமேசிங். ஒண்ணுக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க போயிட்டே இருக்கும். இவனுடைய திட்டம் ரொம்ப ஆபேலுடைய ரத்தம் பூக்குரலிடுது. நீதி அது திருப்தி ஆகவே ஆகாம விடவே விடாது. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் ஒரு தப்பு தாவீது கூட பாக்குற ஒரு தப்புன்னு வந்துட்டா அது நீதிக்குள்ள வந்து நீதியை மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதை தாவீது ஏதோ ஒரு வகையில தண்டனை அனுபவிச்சாதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா? சோ இது நமக்கு கூட பாடம். நாம் ஏதோ ஒரு அநியாயமான காரியங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தண்டனை என்ன பண்ணி ஆகும், கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிட்டு ஆகும். கரெக்டா? ஃபேஸ் பண்ணிட்டா சாட்டிஸ்ஃபைட். தேவன் வந்து அதை மறந்துட்டு திரும்ப புதுசாக அவர் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. அதுதான் ஆபேலுடைய ரத்தத்துக்கு ரத்த சாட்சியா மறிச்சவங்க எல்லாத்துடைய சத்தமும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நீதி கிடைக்கும். நமக்கு முன்னாடி யார் யார் ரத்தசாட்சி மறிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம செலுத்துற நம்ம பலி அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ். இன்னும் கொஞ்ச காலம் இடைப்பாட வேண்டும். அடுத்தது காயின் வந்து கேக்குறாரு, நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னா இல்ல, காவல் காக்கல, அவரு காவல் காக்கல, எதுவும் பண்ணல. தேவனுக்கு தெரியும் கொண்டாச்சுன்னு தெரியும். அதனால அபிஷியலா ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, பேர் என்ன எல்லாம் லிஸ்ட் இருக்கும் இங்க கையில, ஜட்ஜுக்கு அவர் என்னென்ன பண்ணிருக்காரு. இருந்தாலும் அபிஷியலா என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது மாதிரி எங்க ஒரு சகோதரன் வந்து கேக்குறப்ப அவர் வந்து பதில் கரெக்டா சொல்லலாம். என்ன பண்றாரு, டினை பண்றாரு. சாத்தா நாங்க பேசுற மாதிரியே ஆடம் ஏன் நீங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க, அது என்ன அடையாளப்படுத்து, செல்ஃப் டினைல், தன்னைத்தானே வெறுத்தல் இல்ல, உண்மைய தப்ப வந்து குணம் இல்ல, செல்ஃப் டினைல், டினைல் டினைல் அது ஒண்ணு. அது வந்து அந்த அந்த கிளாஸ்ல அவங்க வரல. தன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, தன் குற்றத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க, செஞ்ச குற்றத்தை நியாயப்படுத்துறாங்க, சரண்டர் பண்றதுக்கு விரும்பல. ஒருவேளை நான் தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரீகன்சிடர் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? எப்படி அதேதான் ஆதாமும் பண்ணாரு.
ஆமா ஆமா கரெக்ட். அதுதான் அந்த தழும்பு நெத்தியில வச்சார் இல்லையா, அவங்க ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப காயினை வந்து என்ன பண்ணிடாதீங்க, எதுவும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தொழுநோய், நீங்க சொன்னீங்கன்னா அந்த லெப்ரசி டாட் வச்சிடறாங்க. அந்த லெப்ரசி வச்சுட்டா யூஸ்வலா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காலத்துல அது தொத்து வியாதி தான். இந்த காலத்துல நமக்கு வேக்சின் எல்லாம் வந்துருச்சு, அதனால போய் லெப்பரை போய் நம்ம எது பண்ணாலும் நமக்கு ஒன்னும் ஆகுறது இல்லை. சின்ன வயசுல அதெல்லாம் போட்டுறாங்க. கரெக்டுங்களா? அது ஒரு தொத்துற ஒரு காரியம் தான். அது எல்லாருக்கும் நேரம் சீக்கிரமா பரவிடும். அதனால அவரை கண்டா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அவர் தொட்டுனா இவர் கொட்டிக்கும், இவருக்கு 7 படி ஆயிடும். நாளைக்கு அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கே வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் வந்து வேக்சின் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அது தொத்துற வியாதி இல்லாத பண்ணிருக்காங்க. இல்ல எப்பவுமே லெப்பர் போட்டுருவாங்க, லெப்ரோமேட்டிக் இதோ வேக்சின் போட்டுருவோம், இறக்கும்போதே பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா குஷ்டரோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மரணத்துக்கு சமம் தான். குஷ்டரோகம் அப்படின்ட்டா அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன ஆயிடுவாங்க, டெட் ஆயிடுவாங்க. We don't know about coin, what happened later. லேட்டர் காயினை பத்தி நமக்கு என்ன ஹிஸ்டரி தான் இருக்கா, ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே செட்டில் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான் இருக்குது, வேற ஒண்ணும் தெரியாது. சோ கிட்டத்தட்ட மரித்த நிலைதான் குஷ்டரோகம் அப்படின்னு சொன்னாங்க. போய் கல்யாணம் தெரியல என்னன்னு தெரியல, இல்ல அவங்க சந்ததிகள் வந்திருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே சந்ததிகள் இருந்திருக்கலாமே. இல்ல காயின் ஆபேல் இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தை ஆதாம் ஏவாள் வெளியே வந்துட்டாங்க. இந்த பசங்க ஓரளவுக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டா கண்டிப்பா ஒரு 30 வயசுனாச்சும் வச்சிருக்கோம் இருக்கலாம். அப்ப இவங்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு நிறைய குழந்தைங்க பிறந்திருக்கும். அவங்க அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கூட என்ன இருந்திருக்கலாம். அப்ப வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், எந்த சட்டம் நியாயப்பிரமாணம்னு வரவே இல்லை. இப்ப முஸ்லிம்ஸ் கண்ட்ரில அது பண்றாங்க. இருக்கு. காயின் மனைவியை போட்டிருக்கா, பைபிள்ல போட்டிருக்கேன், இருக்காது. இல்ல தெரியல, இருக்காது. அப்படிதான், வேற வழி இல்லை. எல்லாமே ஆதாமோட பசங்க தான். இப்ப நம்மளாம் கூட ஆதாமோட பசங்க தான். எஸ் 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 இருக்கு. அவங்களோட ஃபேமிலி இருக்குது. எஸ் 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 சாரி மறந்து. ஓகே, அப்ப காயினோட ஒரு ஜெனரேஷன் அப்படியே போகுது. அது என்ன சந்ததி தெரியல, லெப்ரஸியா இல்ல சரி. முஸ்லீமே வேற, முஸ்லீமுக்கு அவங்களுக்கு இஸ்மாயில் வந்தது முஸ்லீம் இல்ல சிஸ்டர். முஸ்லீம் வந்தது எப்ப தெரியுங்களா? அப்படி படிச்சிருக்கோம். ஆனா இஸ்மாயில் வந்து இஸ்மாயிலுடைய சந்ததியாரெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க இது சொல்லலாம். ஏன்னா இஸ்மாயில் சந்ததியார் எங்கிட்ட அரபு தேசங்கள் எல்லாம் வந்துதான் இல்லையா, அந்த இஸ்மாயில் சந்ததியார், அந்த ஏசா சந்ததியார், இவங்க எல்லாம் ஒரு கடவுள் இதுல இருந்தாங்க. 3வது 4வது செஞ்சுரியில தான் முஸ்லீம்ஸ் வராங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, ஒரு கடவுளை வணங்குறவங்க எல்லாமே இஸ்லாம்.
ஒரே தேவனை வணங்குறவங்க தான் இஸ்லாம். கரெக்டுங்களா? அப்ப ஆபிரகாம் கூட என்னதான் முஸ்லீம் தான் அப்படிங்கிற ஒரு இதுல வராங்க. அதான் வந்துட்டார் இல்லையா? இல்ல ஆபிரகாம் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. Don't bring the mythology. There means Trishul. So in Bible, everywhere Trishul is there. There is. அது தமிழ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற லாங்குவேஜ் அது தமிழ்நாட்டுக்காரங்க சொல்லுங்க. தமிழ்ல மட்டும் தான் வேறு சொல்லுங்க. Okay. The next. திருப்பி ஈஸ்ட் போயிருக்காங்க. ஆல்ரெடி ஈஸ்ட் போயிருக்காங்க. அங்கிருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. லிட்டரலா தான் நடந்திருக்கு. மார்க் ஏதோ மார்க் இருக்கு, லிட்டரலா இருந்திருக்கு. சரி சரி. இப்ப நீ ஆபேல் பத்தி வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது ஆபேல் பத்தி? நியூ டெஸ்டமென்ட் வரலாம். ஆபேல் பத்தி என்ன சொல்லுங்க? ஜீசஸ் வந்து ஆபேல் வந்து மென்ஷன் பண்றாரு. நீதிமானா இருந்தா, ஒரு உத்தமனா இருக்கா, முதல் சாட்சி அப்படிங்கிற காரியம் எல்லாம் சரி. இப்போ எபிரேய இதுல வந்து ஒரு ஃபெய்த்ல ஃபெய்த் வீரர் ஆபேல் தான் முன்னாடி வர்றாரு. ஃபர்ஸ்ட்ல வர்றாரு ஆபேல். கரெக்டுங்களா? அப்ப முற்பிதாக்கள் ஆபேல் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அப்படின்னா உயிர்த்தெழுதல்ல எப்போ வருவாரு? முன்னாடி வந்து அதான் இல்ல, அவர் முற்பிதா முன்னாடி வந்தாகணும். ஆபேல் வந்துட்டு ஏன்ஷியன்ட் வர்த்தி. அவர் வந்து அவங்களுடைய சைக்கிள் ஆஃப் ரெசரக்ஷன் வந்து ரொம்ப early. ஆதாம் வந்து ஆதாம் எப்பதான் வருவாரு? 1000 year ஜெனரல் ரெசரக்ஷன்ல எண்ட்ல தான் வருவாரு. அவனவன் தன் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா, இப்போ ஒரு ஃபேமிலியில இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்வே ஆயிட்டாங்க. அவங்களுடைய ரெசர்வேஷனுக்கு அப்புறம் இமீடியட்டா உலகத்துல வராங்க ஃபேமிலியில இருந்து அவங்க வந்துருவாங்க. இது செப்பரேட். ஒரு அவனவன் தன் தன் வரிசையில வரும். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரியும். சரிங்களா? அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான்னு ரெண்டு டைப்பா பிரிக்கும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், செகண்ட் ரெசரக்ஷன், தேர்ட், ஃபோர்த். சரிங்களா? அவனவன் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல வரவன் ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல வந்துருவாங்க. கரெக்டுங்களா? அவங்க கடைசியா பிறந்திருந்தா கூட. கரெக்டா? இப்ப இவர் இருக்காரு ஸ்டீஃபன், ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் அவருக்கு.
டவுட்லெஸ். சரிங்க, டவுட்லெஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணிருக்கு, உயிர்த்தல். கரெக்டுங்களா? அப்ப யாக்கோப் அப்போஸ்தலர்கள்ல யாக்கோப் இல்ல, அப்போஸ்தலர் சர்ச் கிளாஸ் தான். ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஜேம்ஸ் யாக்கோபு இறந்துட்டாரு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வயசுல அவர் தான் ஃபர்ஸ்ட். பட் அதுக்கப்புறம் அந்த டிசைபிள்ஸ் இல்ல, சீஷர்கள். இவர் என்ன சொல்றாரு, இவர் சொன்னது கரெக்ட் தான். அப்போஸ்தலர்கள் வேற, சீஷர்கள் வேற. அப்போஸ்தலர்கள் வேற, சீஷர்கள் வேற. அப்படின்னா அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் தான். ஆனா சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இல்லை. சீஷர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஆனா அப்போஸ்தலர்கள் சீஷர்கள். கரெக்டுங்களா? அப்ப அப்போஸ்தலருக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அப்ப அப்போஸ்தலர் ஜேம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவர் ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்கள மரிச்சிட்டார். ஸ்டீஃபன் வந்துட்டு பவுல் காலத்துல மரிச்சார். கரெக்டா? பவுல் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வர்றாரு. பவுல் வந்து எப்போ வர, ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வர. எஸ், அதுலதான் ஸ்டீஃபன் கவுண்ட் ஆகும். ஜேம்ஸ் தான், யாக்கோப் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி வேற யாராவது மரிச்சிருக்காங்களான்னு தெரியல. வேற எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது இல்லையா? இருந்திருக்கலாம், நமக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லிருச்சு. டீச்சர்கள் லிஸ்ட்ல வரப்போ ஃபர்ஸ்ட்ல இவரு, அப்போஸ்தலர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் மரிச்சிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இப்போ ரெசரக்ஷன் 4 உயிர்த்தெழுதல், அதுல வந்து அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவானா. 4வது உயிர்த்தெழுதலுக்கு வரக்கூடிய ஜனங்கள் 4வதுல தான் வருவாங்க. 3வதுல வரக்கூடியவங்க 3வதுல தான் வருவாங்க. 2 அந்த 4வதுக்குள்ள வராங்க பாத்தீங்களா, அதுல ஒரு வருஷம் இருக்கு. 3வது இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு வருஷம் இருக்கு. அதுல பத்தி யாரு? யோவான் டு ரிவர்ஸ் அப்படியே போனா ஆபேல் தான் கடைசி. கரெக்ட் இல்ல? ஏபேல் தான் கரெக்ட். இப்ப இங்க ஜெனரல் ரெசரக்ஷன்ல வரப்ப லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப ரிவர்ஸ் பண்ணா போகும். சொல்றேன் அதுல ஒரு விஷயம் இருக்கலாம். சொல்லுங்க. அவங்க லாஸ்ட்ல இருந்தா ரிவர்ஸ்ல போகும். கடைசியாக மறிக்கிறவர்கள், கடைசியா மறிக்கிற இல்ல ஒன்னா ஜெனரல் ரெஸ்பெக்ட். இது பரியன் செடி மாதிரி ஒருத்திங்க. ஸோ லாஸ்டா மறிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்து ரிவர்ஸ்ல. அப்ப ஆதாம் வந்து கடைசி, முந்தினோராயும் ஆதாம் வந்து கடைசி. இப்போ இந்த கடைசியா மறிக்கிற ஒருத்தர் முதல்ல வராரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு. யாரு? முன்னாடி ஒருத்தர் சிலர் மறிக்காமலே இருப்பாங்க. இல்ல மறுமுகமுக்கே போல சிலர் மறிக்காமலே இருப்பாங்க. அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி சபை வகுப்பு முடிஞ்சிடும், திரள் கூட்டமும் முடிஞ்சிடும். ஆனாலும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலும் என்ன கணக்கு? நித்திய ஜீவனுக்குள்ள நுழைஞ்சாச்சு, ஆதாமுக்குள்ள மறிச்சாச்சு. கரெக்டா? ஆனா சபை வாய்ப்பு இல்ல. ஆனா ஆதாமுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மறிச்சாச்சு. அப்ப அவங்கதான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து மறிச்சவங்க அப்படி உயிர்த்தெழுது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் உயிர்த்தெழுப்புறதுக்கு, ஜெனரல் ரெசரக்ஷன்ல உயிர்த்தெழுப்புறதுக்கு முற்பிதாக்கள் இருப்பாங்க பூமியில. இந்த கொஞ்சம் பேர் மரியாதை இருக்காங்க. அதாவது நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் எல்லாரும் மறிச்சிருவாங்க. குறைக்கப்பட்டதுன்னா அப்படின்னு அவங்க அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு 100 இயர்ஸ். எஸ், எங்களுக்குள்ள அப்படியே வந்துடுறாங்க. பாயிண்ட் இல்ல.
நோவா செகண்ட் வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு. அதே மாதிரி இவங்க செகண்ட் வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு அப்போகலிப்சிஸ்ல இப்ப என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா என்ன ஆயிடுறாங்க, அப்படியே நித்திய ஜீவனுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ 100 years அவங்களுக்கு கூட இருக்கும் கணக்கு வரும். இப்ப அவங்க சர்ச் கிளாஸ் முடிஞ்சிடும், அங்க இருக்காது சர்ச் கிளாஸ், அவங்க சர்ச் கிளாஸ் போக மாட்டாங்க. இதுதான் அவசியம். அதேதான் நடந்ததுதான் அங்க நடக்கும். அந்த கிஃப்ட் மட்டும் தான் வேற. ஸோ பிரதர் ரசல் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஆபேல வந்துட்டு மாடல் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ரைச்சியஸ்னஸ் சொல்றாரு. இதுக்கும் அவர் மாடலா இருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு. தேவனுடைய பார்வையில ரொம்ப விலையான சொல்றவரை ஆபேல் வந்து அங்க இருந்திருக்கிறாரு. ஆபேலுடைய இது வந்து முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடு பலியையும் அந்த காணிக்கையும் குறிப்பிடுறாங்க கூட அங்க இருக்குது. அப்புறம் முதல் மாற்றியிருந்த அவர்தான் சொல்றாரு. முற்பிதாக்கள்ல போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ வந்து சரி, இப்போ ஆபேல் முற்பிதாவா உயிர்த்தெழுந்து வந்துடுறாரு. சரிங்களா? முற்பிதாவா உயிர்த்தெழுந்து வந்தோடனே என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா தேடுவாரு. ஏன்னா ஆபேல் வந்துட்டு தேவனுக்கு ஒரு பிடிச்ச மனுஷனா இருந்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ஒரு கத்து கொடுத்துற சத்ருவின் சிநேகி அப்படிங்கிற விஷயத்துல முதல்ல உயிர் தெழுப்புறதுக்கு யாரும் தேடணும். ஏன்னா இவருக்கு முந்தின வருஷம் யாருதான் இருக்கா? காயினும் ஆபேலும் வந்து கரெக்டுங்களா? காயினும் ஆபேலும் வந்து ஆதாமும் உயிர் ஏன்னா ஜெனரல் ஜெனரல் இருப்பார்ல. சரிங்களா? கரெக்ட். ஆபேல் சரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஆபேல் வந்து உயிர் தழுந்துருவாரு முன்னாடியே. ஆபேல் வந்து ஜெனரல் ரிஸ்ட்ரக்ஷன்ல வரல, அவர் வந்து முற்பிதாக்க ரிஸ்ட்ரக்ஷன்ல வராரு. வந்தோடனே என்ன பண்ணுவாரு ஃபர்ஸ்ட்? ஏன்னா அப்போகலிப்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க இஸ்ராயல செட் பண்ணணும், வேர்ல்ட செட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். அப்ப மெயினா ஆபேலுடைய வேலை என்னவா இருக்கும் அங்க? நம்ம கற்பனை பண்ணிப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி எடுப்பாரு அவரு? ஒரு மினிஸ்டரா இருக்கணும் இல்லையா? ஒரு மினிஸ்டர் தானே. இல்ல உலகத்துல ஒரு மினிஸ்டரா இருப்பாரு, துணை மினிஸ்டரா இருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. அனிமல் அண்ட் ஹஸ்பண்ட், அனிமல் ஹஸ்பண்ட். ஏன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல வந்து கரெக்ட்ல. ஏன்னா எல்லாருமே மினிஸ்டரா இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மினிஸ்டர் இருக்கணும் இல்லையா? இவ்வளவு ஜனங்களை வரப்போறாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மினிஸ்டருக்கு இவ்வளவு அலாட் பண்ணிருப்பாங்க. இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிற ஒரு ஏரியா, ஒரு மினிஸ்டர். போஷிக்கிறவங்க அர்த்தம். போஷிக்கிற அந்தந்த பேரை வச்சு அர்த்தம் கண்டுபிடிச்சு முற்பிதாக்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் தருவாங்க. முற்பிதாக்கள் வந்து என்ன சொல்றாரு? உங்களை பிரபுக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உங்களை வந்து பிரபுக்களா வைக்கிறேன். Thy father, instead of thy fathers, you will be the children. They will be the princes of the world. அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி ஆபேலுடைய பேர் விளக்கத்தை எடுத்து
நாம என்ன பார்க்கலாம், அந்த ஒரு மினிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த மினிஸ்ட்ரியில தான் யாரும் என்ன, அதை யார் அலாட் பண்ணணும் அவருக்கு அந்த மினிஸ்ட்ரிய. இன்கேஸ் நாம சபையா இருந்தோம்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ சர்ச் கிளாஸ், we are the deciding authority. இவங்களோட கையில தான் முக்கியர்கள் வந்து கைடன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா அவங்கள இல்லாம நமக்கு வந்து பெரிய விஷயம் நம்ம கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதம் கை மிஸ் பண்ண கை இன்வெஸ்ட் பண்றது. கையோட மீனிங் கொடுத்தா பெயர் ப்ராமிஸ் ரெகுலர் ஆக்சுவலி மாதிரி ஆனா அவங்க டெலிவரி அவர் ஜெனரல் ரெஸ்ட்ரிக்ஷன் வருவாரு. ஆதாம் வந்து அவ்வளவு பிரில்லியன்ட். சரிங்களா? ஆதாம் தான் இருக்கிறதுல பிரில்லியன்ட். அதே மாதிரி சாலமன் கூட ரொம்ப அவர் தெரிஞ்சுதானே செய்யறாரு, அதான பிரச்சனை. ஆதாமுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாரு, தெரியாமல செய்யறாரு. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாச்சு. ஏவாள யாரோ ஒருத்தர் ஏமாத்தியாச்சு. ஆதாம் அங்க கிளியரா சொல்லிருக்கு, ஏமாற்றப்படவில்லை. தெரிஞ்சே செஞ்சு ஆதாமுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. சரி, ஒருவேளை ஆதாம் இப்படி ஒரு இமேஜினரி பண்ணலாம், ஒருவேளை ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடல அப்படின்னா என்ன நடந்துரும்? சாப்பிடலன்னா ஆதாம் ஒருவேளை சாப்பிடல அப்படின்னா ஏவாளுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆதாம் அதுதான் கரெக்ட், அதுதான் சொல்றோம். ஆதாம் ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடவில்லை என்றால், சரி, ஆதாம் ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? ஜீவனோட இருந்திருப்பார். ஏவாள் இன்னொரு போன் காலியா இருக்கு ஆதாமுக்கு, அப்படிங்கிறீங்களா? சோ ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், இன்னொரு எலும்பு காலியா இருக்கணும், ஃபன்னா எடுத்துக்கிட்டா. அப்படி இல்லைன்னா ஏவாளுக்கு மன்னிப்பு கிடைச்சு. அப்படிதான் பாசிட்டிவ். ஆதாமுடைய இது வந்து மெரிட் வந்து இப்படி காப்பாத்திடும். ஒருத்தரா யாருக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க. ஓகே, ஒருத்தரா சொல்லுங்க. மன்னிப்பு கிடைச்சு. ஓவரால் தேவனுக்கு ஒரு தெய்வீக திட்டம் எல்லாமே இருக்கும், தெரியும் நடக்க போது. என்ன பிதாவாகிய தேவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் he will go with the process. சரிங்களா? இது பண்ணிட்டா இது, இது பண்ணிட்டா இது. பிளான் 1 ஆப்ஷன் ஏ பி சி, பிளான் ஏ பி சி டி அப்படின்னு வச்சுக்கலாம். பிளான் ஏ என்ன இருந்துச்சு அப்படின்னா, தன்னில் தானே அறிவுடையதா இருக்கு. ஆதாமுக்கு படைக்கிற பேர் தேவன் ஆதாம நல்ல புத்திசாலியா தான் படைச்சார். ஆனா அத வந்து அவரு மிஸ் பண்ணிட்டார். சரிங்களா? ரெண்டாவது, மத்தவங்க சொல்லி கேட்டு அறிவுரையை கேட்டு தெரிஞ்சு நடந்துக்கிறது. கரெக்டுங்களா? அப்ப சொன்னார் தேவன், இதை மட்டும் சாப்பிடாத இப்படி, அதுலயும் மிஸ் பண்ணிட்டார். ஒருவேளை
அவர் சாப்பிடாம இருந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஏதேன் தோட்டம் அப்படி இருந்திருக்கும். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க. பிளான் பி பிளான் ஏ தான் போயிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அப்படியே சந்ததி கரெக்ட். அதுதான் சொல்றேன். எப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இவர் சொன்ன பாயிண்ட் நான் கவர் பண்றேன். தன்னில் தானே அறிவுடையவராய் ஆதாம் இருந்துச்சு. அதுலயே அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா சொல்லி கொடுத்தாலும் கேட்டிருப்பாரு. நன்மை இது தீமை இதுன்னு என்ன பண்ணிருப்பாரு, கேட்டிருப்பாரு. அப்ப சுயாதீனத்துல தேவன் கை வைக்கல, ஆதாம் கிட்டே வைக்கல. கரெக்டுங்களா? அப்ப நன்மை என்ன, இப்ப எல்லா பாய்சன் செடிகளா இருக்கு இல்லையா, வெளியில பாய்சன் செடி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு பாட்டு தான் பாய்சன் புரிஞ்சுக்கிறோமா? மத்தவங்க சொன்னாலே தெரிஞ்சுக்கிறோம்ல, இது பாய்சன் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி கூட இருந்திருப்பாங்க. நன்மையும் தீமையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? இன்னொன்னு என்ன நடந்திருக்குன்னா, ஏதேன் தோட்டம் இருந்திருக்கும். இப்ப குழந்தைங்க பிறந்திருப்பாங்களா, பிறந்திருக்க மாட்டாங்க? அந்த கேள்விக்குதான் வரேன் இப்போ. பழத்தை சாப்பிட்டோன்னே அந்த குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஃபீலிங் இருந்துச்சா, இல்ல முன்னாடியே இருந்துச்சா? எல்லா அனிமல்ஸ் எல்லாம் எப்படிதான் இருக்கு, பழத்தை சாப்பிடல, பட் அது கூட பலிக்கு பெருகி பூமி நிரப்புது இல்ல. கரெக்டுங்களா? அப்ப ஆதாம் ஏவாளுக்கு கூட படைக்கப்பட்ட பேர் என்னதான் ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார், அது ஒரு பிளஸ்ஸிங். அது பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கறத கர்ஸுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அது கர்ஸ் கிடையாது, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். படைக்கும் போதே என்னதான் பிளஸ்ஸிங் கொடுத்தாரு, நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஒருவேளை அவங்க தப்பு செய்யாம ஏதேன் தோட்டத்துல இருந்தா குழந்தைங்க பிறக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஏதேன் தோட்டம் ஒரு லிமிட்ல பண்ணிருக்காரு அங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வெளியே கேட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு. கரெக்டுங்களா? இவங்களை வச்ச ஏதேன் தோட்டத்தை இன்னும் என்ன பண்ணிருப்பாரு, கல்டிவேட் பண்ணி பெருசா கொண்டு போய் அப்படியே பூமி முழுக்க நாளைக்கு எப்படி ஆக போகுது, இப்போ கிங்டமோட ஃபைனல் என்னதான் ஆக போகுது, ஏதேன் தோட்டமா தானே ஆக போகுது. ரீஸ்டோரிங் ஈடன் தானே நம்மளுடைய டோட்டல் பைபிளோட தீமை. அது அப்பையில இருந்து ஆயிருக்கு, இந்த கேப் விழுந்திருக்காரு. கரெக்டுங்களா? அப்ப மழை பெய்யல, கடல் இல்ல, கொஞ்சம் அங்கங்க வாட்டர் சோர்ஸ் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இப்ப இந்த ஒரு மிகப்பெரிய பூமியில உள்ள சில மாற்றங்கள் நடக்கும் இல்லைங்களா? ஏதேன் தோட்டம் வரப்போகுது. என்ன ஆகும்னா, ஃபுல்லுமே இந்த கடல்கள்லாம் வெட்டாந்திரை ஆகும்னு பாக்குறோமா? மலைகள் வெட்டாந்திரை, கடல் கூட என்னது உயர்ந்து வந்துருது அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்ப இவ்வளவு கோடி ஜனங்களும் உருவாகி வரும்போது இந்த ஏதேன் தோட்டம் பேரலா இல்ல ப்ரொபோர்ஷனேட்டா பூமி ஃபுல்லுக்கு என்ன ஆக போகுது, ஸ்ப்ரெட் ஆகி வரப்போகுது. நாளைக்கு எல்லாருக்கும் என்னதான் சாப்பாடு கிடைக்க போகுதுன்னா வெஜிடேரியன் தான். கரெக்டுங்களா? எல்லாருமே வெஜிடேரியன் தான். எல்லாம் அந்த ஏடன் ஃப்ரூட் தான். கரெக்டுங்களா? அந்த ஏடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, they don't feel to take more protein. நமக்கு இப்ப ஏன் நான்வெஜ் இதெல்லாம் ஏன் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம்? ஆக்சுவலி இது பிடிக்காது நமக்கு. அப்படியே பச்சையா சாப்பிட முடியுதா? பச்சையா சாப்பிட பிடிக்காது தானே. ஏன் நம்ம போய் மசாலா போட்டு அது போட்டு இது போட்டதுனாலதான் அது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா கிரியேட் பண்றோம், புசிக்கிறதுக்காக. கரெக்ட் தான், இல்லாட்டி புசிக்க மாட்டோம். சோ ஒரு ஏதேனோட ஃப்ரூட்டை ஒண்ணு சாப்பிட்டுட்டா இப்போ வயிறு ரொம்பிடுச்சு, நல்ல வயிறு தாராளமா சாப்பிட்டாச்சு. ஒரு நான்வெஜ் நல்ல டேஸ்டான பிடிச்சிருந்தாலும் நம்ம சாப்பிட்றோமா? சலிச்சிருது இல்ல, வேண்டாம் எல்லாம் மாறிடும். இல்ல எப்ப இருக்கும்னா 1000 yearsல இருக்கும். 1000 yearsல எல்லாமே இருந்து எல்லாமே சரி பண்ணிட்டு எல்லாமே ஆதாம் எழுந்திருக்க வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கும் நான்வெஜ். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுட்டா they don't feel I will need more protein or energy something. They already they will be happy. கரெக்டுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, சைனால சில டீஸ் எல்லாம் இருக்கு. டீ
டீ. அந்த டீ குடிச்சிட்டா that gives அது அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். வேற எதையும் சாப்பிடணும்னே தோணாதான் they want to retain the taste. அந்த ஸ்டேஜ்லயே அவங்க வந்து ரீட்டைன் ஆயிருக்கிறத விரும்புவாங்க. அடுத்ததான் எதையும் வாயில போறது. அப்ப எனக்கு பிடிச்சி நான் கூட எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுல அப்படியே டிபார்ட் இந்த டேஸ்ட் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஃபீல் வந்துருமா அந்த டீ சாப்பிட்டா. அது மாதிரி இன்னமும் இருக்கு நிறைய மலை தேசத்துல எல்லாம் பாக்குறப்ப அந்த இப்போ ஆமா சின்ன டேப்லெட் தான் அதான் மாத்தி கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி போதும் தேவையானது. சில இடத்துல சில வேர்கள் இருக்கு. இப்போ நம்ம நியூசிலாந்து அந்த சைட்ல போனா சில மாதிரி அவங்க வந்து அந்த வேர்ல வந்து ஜூஸ் பண்ணி தராங்க. கரெக்டுங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதை வெல்கம் ட்ரிங்க் அதுதான். அதை குடிச்சுட்டா ஒரு ஒரு என்ன ஒரு ஆல்கஹால் குடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அவங்க அந்த இதுல ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, எல்லாரோடய சிரிச்சே பேசுவாங்களா, அந்த ஒரு கல்ச்சர் அவங்க டெவலப் பண்றதுக்கு அந்த வேற யூஸ் பண்ண அவங்க சொன்னாங்க. அது பேர் மறந்துருச்சு. காவா அப்படிங்கிறாங்க. காவா அப்படின்னு அவங்களாங்க அந்த வேற புரிஞ்சு இது பண்ணிட்டா அது அந்த ஃபீலிங் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க. எப்படி சில பேர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இருக்கும் போல பரவாயில்ல. அப்ப they want to make that environment always happy. They don't want to சரிங்களா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு அந்த ஃபீலை எடுத்துருதான். நம்மள்ட்ட கோபம் அப்படிங்கிற ஃபீலை அது எடுத்துருதான் அந்த அதுல உள்ள கெமிக்கல்ஸ். எஸ். சோ நான் எதுக்கு சொல்றேன்னா இங்கேயும் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி அதனுடைய ஃப்ரூட்டோடைய வேல்யூ வேற இல்லைங்களா? எப்படி இருக்கும் எல்லாமே மாறி சரிங்களா? சோ ஏதேன் தோட்டம் திரும்ப ரீஜெனரேட் ஆக போகுது. ஒருவேளை ஆதாம் அப்ப தப்பு பண்ணலன்னா அங்கிருந்து பலிக்கு பெருகி அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணி பூமியே ஃபுல்லா நிரப்பிருப்பாங்க. தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு சந்ததி கிடைச்சிருக்கும். மேபி ஏசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டார். ஏசு கிறிஸ்து வராததுனால சர்ச் கிளாஸ் ஒண்ணு இருக்காது. சரிங்களா? ஏன் சரி சர்ச் கிளாஸ் ஏன் வேணும்? அவங்களுக்காக தான் நம்ம ஒப்புரவாகுதல் படிக்கல அட்டோன்மெண்ட். சர்ச் கிளாஸ் ஒண்ணு எதுக்குலன்னு தேவனுக்கு பூமியை சரி பண்றதுக்கு தான். அவங்களுக்காக தான் நாம நம்மள என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜாலியா போயிடலாம் போயிட்டு அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆதாம் வந்து 1 year அப்படியே ஸ்பெண்ட் பண்ணாரு. ஆதாம் வந்து கிட்டத்தட்ட 1 year எல்லாருடைய பேர் இதெல்லாம் வைக்கலாம் சஜஸ்ட் பண்றாரு. சோலோவா என்ன பண்ணிட்டாரு அங்க இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஏவாள் வந்து அவங்க இவருடைய இதுல உருவாக்குறாங்க. சரிங்களா? அந்த ஏவாள் கிட்டத்தட்ட 1/2 year 6 months இந்த மாதிரி டைம்லயே வந்து 1 year மேக்ஸிமம் கால்குலேட் பண்றப்ப ரவுண்ட் ஆக 2 years உள்ள 1.5 year கூட 2 year தான் கவுண்ட். கரெக்ட்ல? ஸோ அவ்வளவுதான் கொஞ்ச நாள் இருப்பான் அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதான் பண்றது. இது வந்து எப்படி எடுக்கிறோம்னா இஸ்ரேல் ஜனங்க வந்து கல்யாணம் பண்ணோன்னே நிச்சயம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நிச்சயம் பண்ணோன்னா ஆஃப்டர் 1 year தான் மேரி பண்ணுவாங்க. 1 year அவங்களுக்கு அந்த இது அந்த 10 வெள்ளி காசு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? கொடுத்தோன்னா 1 year அவங்க தே ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் ஒன்லி. அந்த மணவாளனை பத்தி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்துக்கலாம் மாட்டாங்க. இப்பெல்லாம் போன் வந்துருச்சு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லை இல்லைங்களா? அவங்க அதையும் திங்க் பண்ணி அந்த மணவாள நினைப்பிலேயே மணவாட்டி நினைப்பிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பை வந்து பெருக்கிட்டே இருப்பாங்க, மனசுலயே வளர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 1 year தான் அவங்களுக்கு என்ன ஆகும், மேரேஜ்குள்ள போவாங்க. ஸோ இந்த மெத்தட் அது கூட தேவன் என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா அதுதானே லாவா கொடுக்குறாரு, மைண்டை தானே லாவா கொடுக்குறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 years ஆடம் வந்துட்டு உள்ளார இருந்துடலாம் அப்படிங்கிறது ரசல் சஜஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணி அப்படிங்கிறது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கலாம். இந்த மாதிரி பேரலாலிட்டி எவ்ரிதிங் ஹேவ் தேர் ஓன் ஜஸ்டிஸ் இல்லைங்களா? அதுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம எதுவும் பழைய பாட்டில் புரியலன்னா இமீடியட்டா லாவை தான் எடுக்கணும் இல்லைங்களா? அந்த லாவை தான் எடுக்கணும். இப்ப எல்லா விஷயத்துக்கும் லா வந்து பொருந்தும். தேவன் லாவை கொடுக்கல, ஆனா செஞ்சுட்டாங்கன்னா அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்.
இப்ப தாமாருடைய விஷயத்துல கூட ஒருத்தர் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா 10 ஜெனரேஷன் அவங்க வந்து அவங்களோட இதுல யாரும் ராஜா ஆகக்கூடாது. சரிங்களா? இதுக்குள்ள போகக்கூடாது, அந்த இதை எடுக்கக்கூடாது. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 10th ஜெனரேஷன் முடிஞ்சோடனே தாவீது வராரு, பிறகுறாரு. அதே ஜெனரேஷன் ஏசா, இவரு யூதா ஜெனரேஷன். தேவன் அதை கூட என்ன பண்றாரு, கரெக்டா பண்ணிட்டு வர்றாரு. பாத்தீங்கன்னா தாவீது வந்து 10th ஜெனரேஷன். இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு பைபிள்ல. அந்த சிங்க்ரோனைஸ் பண்ணி அதை ஹார்மோனைஸ் பண்ணி நம்ம படிச்சோம்னாக்கா நமக்கு எல்லாம் புரியும். அமேசிங் ட்ரூத். ஐ திங்க் நிறைய எனக்கு வந்து இன்னும் ஆபேல் பத்தி, ஆபேல் ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா அவருடைய பேருக்கு தகுந்த அந்த அர்த்தத்துல 2 விஷயம் நீங்க எடுங்க. யூத் மீட்டிங் வந்து நம்ம இப்ப நமக்கு கூட சொல்லியிருக்கு, கற்புள்ள கணிகையாக நிச்சயம் பண்ணியாச்சுன்னா என்னதான் மனைவிதான் கணக்கு. கரெக்டுங்களா? கற்புள்ள கணியை நிச்சயம் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம் தான் எடுத்து கொஞ்சம் நியாயமா இருக்கும் இந்த லாவெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணிருப்பாரு. பசங்க வந்து அவனை பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு 30 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கணும். அப்படிதான் வசனம் பர்டிகுலரா சொல்ல. அதுதான் அந்த காலத்துல சகோதரிகள் தான் அவரே அது பார்த்தே பேச முடியாது. அதான் சந்ததி தான். ஓகே ரைட், ஐ திங்க் முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஹெல்த்தி சப்ஜெக்ட் ஆகி போச்சு சார் நீங்க கொடுத்தது. தேங்க்யூ. அந்த சகோதர சகோதரிகளே, ஓகே சரி பேசுறது. இப்போ அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜமுந்திரி சபையில சகோதரி அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை சபையாளர்களுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வழக்கமா சோழமான ரோஹன் அவர் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சென்னை போக வாய்ப்பு. சென்னையில வந்து சில சகோதரர்கள் அவங்க எல்லாம் பேசுறாங்க. அவங்க கூட காஞ்சிபுரம் அவங்களுடைய அதுக்காக ஜபத்தில் நினைக்கும்படியாக கேட்டுக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு முடிச்ச காரிய கமிட்டி கூட்டம் வரக்கூடிய இந்த ரெகுலர் ஸ்டடிஸ் சண்டே, மண்டே, வெனஸ்டே ஸ்டடி, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே காலேஜ் ஸ்டடி. இதற்கும் ஆன்லைன்ல படிக்கும்போது இன்னும் அதிகம் யாரும் பேசிக் ஸ்டடி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் அதை நம்ம படிக்கலாம். பேசிக்ல தெளிவா இருந்தா தெளிவாகலாம். அது பார்க்கணும். அப்புறம் வரக்கூடிய சாட்டர்டே வந்து நமக்கு வைக்கிறோம். அது சாப்பாடு எல்லாம் வளர்க்கணும், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெளியில இருந்து சகோதரர் ரஜினி சண்டைகள் சகோதரர் ரஜினி வராங்க, சகோதரர் ஜேம்ஸ் அவர் சகோதரர் சதீஷ் அவர் கூட காலையில பெங்களூருக்கு போயிட்டு கூட்டிட்டு வர்றது மாதிரி இருக்கும்.
டிஸ்கஷன் கண்டினியூ ஆயிருக்கும். நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க அதுக்காக கூட பிரயாசப்படுத்தலாம். அதுக்கு வேண்டிய உணவு ஏற்பாடுகள் சகோதரிகள் பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் எப்போதும் போல சண்டே நமக்கு மீட்டிங் இருக்கும். வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா? வேற ஏதாவது சண்டே டைம் நம்ம 10 நார்மல் டைம் A to Z கிளாஸ். நீங்க நம்ம பாத்துல பாதி நம்ம பேரை சொல்லாம அந்த A to Z இருக்கு, அதாவது பாதி பார்த்தோம், பாதியில முக்காசு இனிமேல் கேட்டப்ப அப்ப என்ன பண்ணா இந்த சார்ட்டை காமிச்சு கோட் பண்ணிடலாம். இதான் ஏபி, இந்த பிசி. நல்லா சபை வளர்ந்துட்டா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா அந்த ஏல நடந்து போயிட்டு போது நிற்பாங்க. பெரும்பாதை அப்படின்னு பேசு. அதனால புரிஞ்சு அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சு. யூத் சிலபஸ் ஒரு மீட்டிங் இருக்கு சிஸ்டர். யூத் ப்ரோக்ராம் கமிட்டி இது மீட்டிங் இருக்கு, அதுல போடுவாங்க. போட்ட உடனே ப்ரோக்ராம்லாம் ப்ரொடியூஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆபேல் இந்த மாதிரி பொறுப்பிதாக்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து சஜஸ்ட் பண்றோம் நம்ம சைட்ல இருந்து. அப்ப வந்து நம்மளே கூட ஆபேல் மாதிரி நடிச்சுக்க வேண்டியது, ஆபேல் மாதிரி நடிச்சு காட்ட ஆபேல் ஆபேல் ஒரு அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்றப்ப பிரபுவா இருந்து என்ன மாதிரி முக்கியமான வேலை, முக்கியமான தேவை அர்த்தம். இதை வச்சுதான் ரிசல்ட் இருக்கு. சபைக்கு கூட அப்படித்தானே ரூபன் பத்திரம் அப்படின்னு வரப்ப அந்த பேருக்குரிய கேரக்டர் தானே சபையை செலக்ட். நாளைக்கு அது மாதிரி முத்துராக்கள் கூட அந்த பேரை வச்சுதான் என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய எம்எல்ஏஸ் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் நிறைய எம்எல்ஏஸ் நல்லா பேசுவாங்க. ஆமா ஆமா. இதுல இப்ப வந்து நம்ம இந்தியாவில வந்து ஒரு எவ்வளவு 400 இருக்காங்க இல்லையா? எவ்வளவு 426 இல்லையா? டோட்டல் கான்ஸ்டிட்யூன்சி இது எம்பியோட மெம்பர்ஷிப் 470 சம்திங். இவ்வளவு பேர் தேவை இருக்கு ஒரு இந்தியாவை மெயின்டைன் பண்ண. இப்ப இருக்க போகும். அப்போ நாளைக்கு நிறுத்தத்துல வந்து எவ்வளவு பாப்புலேஷன், அப்போ ஒரு மினிஸ்டர் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. சண்டையில கூட நம்ம 25 தான் ஒரு மாதிரி. அது மாதிரி ஒரு இவ்வளவு பேருக்கு அந்த மல்டிபிள்ல தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். தெரியல எவ்வளவு அதாவது தலை சரிங்களா, தலை 12 பேர் சரிங்களா, 12 அப்போஸ்தலர்கள். அந்த 1,44,000 ட்ரிபியூட்டரி மாதிரி அப்படியே 1,44,000 இப்படிதான் வரலாம் அப்படிங்கிற கவுண்டர் சஜஷன். அவ்வளவு பாப்புலேஷன் கூட இருக்கலாம். டாபிக் நிறைய நம்ம போயிட்டு இருக்கோம்.